இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ மன் வஅலாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா வ ரப்பி குல்லி ஷைஇன் أنا شهيد أنك رب وحدك لا شريك لك. اللهم ربنا ورب كل شيء أنا شهيد أن محمدا عبدك ورسولك. اللهم ربنا ورب كل شيء أنا شهيد أن العباد كلهم إخوة. اللهم ربنا ورب كل شيء اجعلني مخلصا لك وأهلي في كل ساعة من الدنيا والآخرة يا ذا الجلال والإكرام. اسمع واستجب. الله أكبر أكبر نور السماوات والأرض. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريث عليكم بالمؤمنين رؤوف رحيم. أما بعد. சகோதர சகோதரிகளே, நாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 7ஆம் பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 6 பாகங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த பாகங்களை பார்க்காதவர்கள் அந்த பாகங்களை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அந்த 6ஆம் பாகத்தின் தொடர்ச்சி தான் இந்த 7ஆம் பாகம். அந்த 6ஆம் பாகத்தின் முடிவில் அலி அவர்கள் ஜமல் போர் நிறைவு பெற்ற பிறகு தன்னுடைய கவனத்தை முஆவியாவை நோக்கி, அஷ்ஷாமை நோக்கி திருப்புவதோடு நாம் நிறுத்தினோம். முஆவியா இப்னு அபு சுஃபியான் அவர்கள் குறித்தும் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்த பாகத்தினுடைய இறுதியில் நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஸோ இப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவனம் முழுக்க அஷ்ஷாமை நோக்கி இருக்கிறது. ஜமல் போரில் விவகாரம் முடிவுக்கு விட்டது. அதில் ஒரு முடிவு எட்டப்பட்டு விட்டது. இனிமேல் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டிய விவகாரமாக அஷ்ஷாமின் விவகாரம் இருந்தது. முஆவியா கலகம் செய்து கொண்டிருந்தார். பையத் கொடுக்காமல் முஆவியாவும் அவரோடு இருந்தவர்களும் இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு எதிராக சட்டப்பூர்வமாக முஸ்லீம்களால் தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபாவுக்கு எதிராக அவர்களுக்கு பையத் கொடுக்காமல் கலகக்குரல் எழுப்பி கொண்டிருந்தனர். ஸோ அப்போது முஆவியா இப்னு அபு சுஃபியான் பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று ஒளியில் முஆவியா இப்னு அபு சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம்னு நான் ஒரு 3 பாகம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதில் அவருடைய ஆட்சி நிர்வாகம் பற்றிய ஓரளவு விரிவான தகவல்கள், தரவுகள் ஆதாரபூர்வமாக அதில் உள்ளன. அதை பார்க்காதவர்கள் அதையும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய லிங்க்ஸ் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்றன. ஸோ அப்போது முஆவியா இப்னு அபு சுஃபியான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை நம்ம அல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவர்களோடும் அவரோடு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கலகக்கொடி உயர்த்திய பட் போரில் கலந்து கொள்ளாத அஸ்ஸுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்களோடும், அதுபோல் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களோடும் நாம் ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது என்பதை பற்றியும் நாம் சுருக்கமாக கடந்த பாகத்தினுடைய இறுதியில் பேசியிருப்போம். ஏன்னா இது டோட்டலாகவே ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவருடைய முஆவியாவுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டால் அவருடைய தகப்பனாருடைய தாயினுடைய அவருடைய கோத்திரத்தினுடைய முஸ்லீம்களுக்கும் நபிகளாருக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக அவர்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டையும், அதே மாதிரி அவர்கள் எதற்காக ஏன் எந்த சூழலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும், அதுபோல் உமர் அவர்களுடைய ஆட்சி, உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியில் முஆவியாவுடைய வகி பாத்திரத்தையும் ரோலையும் நம்ம எடுத்துக்கிட்டால், ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் சந்தர்ப்பவாதமும் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் பவர் அண்ட் வெல்த்தை நோக்கிய ஒரு கிரேவிங்கும் தேட்டமும் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற
ஒரு வேட்கையும் இருந்ததை வந்து நம்மளால் அவதானிக்க முடியுது. இஸ்லாம் வந்து டாக் ஆஃப் தி டவுனாக வெல்ல முடியாத ஒரு வல்லதிகாரமாக மாறிய பிறகு இதற்கு மேல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு வாழ்வு அல்லது நம்மளுடைய முந்தைய அதிகாரத்தையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தக்க வைத்து கொள்ள முடியும், நிலையிடத்தை பொசிஷனை தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற ரீதியில் அவர்கள் வேறு வழியின்றி ஆல் ஆஃப் அ சடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபத்ஹே மெக்கா பாதே ஃபத்ஹே மெக்கா, மக்கா வெற்றியின் பிறகு. ஸோ இது வந்து உங்களில் எல்லோரும் அறிந்த தகவல்தான். கூடுதலாக அதாவது ஒரு பீடிகையாக நம்ம வந்து அந்த சிஃபின் போருக்குள் நுழைவதற்கு முன்னால், ஏன்னா ஜமல் போருக்கு பிறகு அடுத்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்க இருப்பது முஆவியாவுடனான அந்த எதிர்படுதலில். ஸோ இது வந்து அல்டிமேட்டாக முஆவியாவுனுடைய கலகம் காரணமாக, போர்க்கொடி உயர்த்தி கலக குரல் எழுப்பி கொண்டிருந்ததன் காரணமாக இது வந்து சிஃபின் போருக்கு முஸ்லீம்களை இட்டு செல்கிறது. ஸோ அப்போ அதற்கு முன்னாடி இந்த தகவல்களை எல்லாம் ஒரு பூர்வாங்கமாக பீடிகையாக கூறிக்கொண்டு சிஃபின் போர் கான்டெக்ஸ்ட்டுக்கு அந்த இதுக்கு செல்வது உகந்தது என கருதுகிறேன். ஆதலால் தான் இந்த தகவல்களை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முஆவியாவை பற்றி கூடுதலான சில தகவல்களை கூறுவதாக இருந்தால், அஷாமில் டமாஸ்கஸினுடைய கவர்னராக அவர் வந்து அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார் உமர் அவர்களால். இது வந்து சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபிகளாரனுடைய பாரம்பரியத்தின் வெளிப்பாடாகவே, அதாவது நபிகளாரனுடைய சுன்னாவை அல்லது நபிகளாரனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து முஅல்லஃபத்து குலூபுஹும்னு திருக்குரான் வசனம் சொல்வது போல், யாருடைய உள்ளங்களை இஸ்லாத்தின் பால் தக்க வைப்பதற்காக நபிகளார் வந்து சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார்களோ, ஸோ அதே காரணத்திற்காக எக்ஸாக்டாக உமர் அவர்கள் வந்து முஆவியாவுக்கு அஷாமில் வந்து குறிப்பாக டமாஸ்கஸினுடைய ஆளுநர் பதவியை வழங்குகிறார். இன்னும் சில காரணங்களும் இருந்தன. அவர் வந்து அந்த பகுதியில் அதிகம் பரிச்சயமானவர், வியாபார நிமித்தமாக அடிக்கடி அஷாமுக்கு செல்லக்கூடியவராக இருந்தார். அங்குள்ளவர்களோடு அதிகம் பரிச்சயமானவராக, அங்குள்ள லோக்கல் ட்ரைப்ஸுடனான பழக்க வழக்கங்கள், உள்ளார்ந்த அரசியல் பற்றிய பரிச்சயம் மற்றும் விழிப்புணர்வு. ஸோ இந்த மாதிரியான சில காரணங்களுக்காகவும், இவை எல்லாவற்றுக்கும் மேல் குறிப்பாக இவர்களுடைய, அதாவது துலக்காக்களினுடைய உள்ளங்களை இஸ்லாத்தின் பால் தக்க வைப்பதற்கு அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப நபிகளார் அவர்களுக்கு சலுகைகளும் சில பதவிகளும் வழங்கியது போல் உமரும் முஆவியாவுக்கு இந்த பதவியை வழங்கினார். ஆனால் உமர் அவர்களுடைய ஆட்சியின் ஒரு கட்டத்தில் முஆவியாவை பதவி இறக்கவும் அவர் வந்து விரும்பினார். அதாவது வெளிப்படையாக அந்த தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கவும் செய்தார். ஆனால் அதாவது சுற்றியிருந்தவர்கள், குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட சில பனு உமையாக்களின் முக்கியஸ்தர்கள், அதாவது நபிகளாரின் பார்வையில் முக்கிய இடம் வகித்தவர்கள், நபிகளாரனுடைய காலகட்டத்தில் அருந்தியாகங்கள் செய்து இஸ்லாத்தின் இணைபிரிக்க முடியாத சஹாபாக்களில் முக்கியமானவர்களாக, இன்றியமையாத ஒரு நபர்களாக இருந்தவர்களுடைய ஆலோசனைக்கிணங்க, அதாவது உமர் அவர்களுக்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் அவருடைய பதவியை தக்க வைத்தார். ஆனால் உமர் அவர்களுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த அஷாமுனுடைய அதிகாரமும் முஆவியாவுனுடைய கைகளில் இருக்கவில்லை. தவிர உமர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தார், உமர் அவர்களுடைய கண்காணிப்பிலேயே இருந்தார். இன்னும் சில அறிவிப்புகள், நான் ஏற்கனவே இதை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அதாவது சில நேரேஷன்ஸ் சொல்லுது, உமர் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் அந்த துடைப்பம் உமர் அவர்களுக்கு பயந்ததை விட முஆவியா வந்து உமர் அவர்களுக்கு பயப்படுபவராக இருந்தார். அந்த அளவுக்கு உமரின் விஷயத்தில், ஹலீஃபா உமர் அவர்களுடைய விஷயத்தில் அச்சப்படுபவராக இருந்தார். ஆதலால் அவர் வந்து சுயமாக தன்னிச்சையாக செயல்படவில்லை, செயல்படவும் முடியாது என்கிற சூழல் இருந்தது. அதுபோக அவரிடம் கட்டுமீறிய அதிகாரமும் பணபலமும் அக்யூமுலேட் ஆகலை. ஏன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த அஷாமுனுடைய கவர்னராகவும் இருக்கல, டமாஸ்கஸினுடைய கவர்னராக மட்டுமே இருந்தார். அதுபோக உமர் அவர்களுக்கு பொதுவாகவே உமர் அவர்களுடைய பாலிசி என்னன்னா, எந்த ஒரு ஆளுநரும் தன்னுடைய சுய லாபத்திற்காக சுயமாக, உதாரணமாக இப்போ கவர்னராக ஒரு பகுதியில் வந்து ஒருவரை நியமித்தால் அவருடைய வேலை மக்களை, அதாவது மக்களை திருக்குரானின்படியும் நபிகளாரனுடைய சுன்னாவின்படியும் ஆட்சி செய்வதுதானே தவிர சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கோ, மக்களை சப்ஜெக்ட்ஸை வந்து அடித்து துன்புறுத்துவதற்கோ, அவர்களுடைய தனிப்பட்ட
பொருளாதார பெருக்கத்தில் ஈடுபடுவதற்கோ அல்ல என்பதை உமர் அவர்கள் பலமுறை பகிரங்கமாகவே தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பஹ்ரைனுக்கு ஆளுநராக நியமித்திருந்த அபூ ஹுரைராவின் விஷயத்தில் உமர் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அபூ ஹுரைராவை கடுமையாக எச்சரித்து பஹ்ரைனில் அவர் வியாபாரம் செய்து அவர் ஈட்டிய பொருளாதாரத்தை உமர் அவர்கள் பைத்துல் மாலில் சேர்த்தார். எப்படி பைத்துல் மாலில் சேர்த்தார், ஏன் பைத்துல் மாலில் சேர்த்தார் என்பதையும் நம்ம வரலாற்று புத்தகங்களில் படிக்கிறோம். ஸோ அப்போது முஆவியாவுக்கு அதாவது முழுக்க உமர் அவர்களினுடைய கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் இருந்தார். ஆனால் உஸ்மான் அவர்களினுடைய காலகட்டத்தில் இந்த டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. முஆவியா அதாவது உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சி நிர்வாக காலகட்டத்தில் கிட்டத்தட்ட உமர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த எல்லா ஆளுநர்களுமே பதவி இறக்கப்படுகிறார்கள். எல்லோருமே கிட்டத்தட்ட எல்லோருமே பதவி இறக்கப்படுகிறார்கள் எக்ஸப்ட் முஆவியாவை தவிர. நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரை கிட்டத்தட்ட 23 பாகங்கள் பேசியிருக்கிறோம். அதை பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். அந்த 23 பாகங்கள் பேசிய பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் நம்ம இந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம், டச் பண்ணியிருப்போம். அதாவது எல்லா ஆளுநர்களுமே பதவி இறக்கப்படுகிறார்கள் முஆவியாவை தவிர. ப்ளஸ் இதில் ஏன்னா நம்ம இதெல்லாம் பேசாமல் சிஃபீன் போருக்கு எது இட்டு சென்றது அப்படிங்கிறத நம்ம அதற்கான காரணம் என்ன, இந்த இடத்தில் முஸ்லீம்களை எது நிற்க வைத்தது, இவ்வளவு தூரம் ஒரு மைய ஹலீஃபாவுக்கு, முஸ்லீம்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டப்பூர்வ ஹலீஃபாவுக்கு, அதிகாரமும் பலமும் பொருந்திய ஹலீஃபாவுக்கு எதிராகவே போர்க்குடி உயர்த்தும் அளவுக்கு முஆவியாவிடம் எப்படி அவ்வளவு அதிகாரமும் ஆள்பலமும் பொருளாதார பலமும் வந்தன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் முஸ்லீம்களை எது இந்த இடத்தில் கொண்டு சேர்த்தது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போது உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்தில் முஆவியா பதவி இறக்கப்படவில்லை என்பதை தாண்டி டமாஸ்கஸின் ஆளுநராக மட்டுமே இருந்த முஆவியாவை ஒட்டுமொத்த அஷாமுனுடைய ஆளுநராகவும் உஸ்மான் அவர்கள் நியமிக்கிறார். அதாவது அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனுடைய அந்த பவுண்ட்ரியை விரிவுபடுத்துகிறார்கள். சரிங்களா? அதாவது அவருக்கு அன்பிரசிடென்டட் பவரை ஹலீஃபா உஸ்மான் அவர்கள் வழங்குகிறார்கள். சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் அஷாமிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 ஆளுநர்கள் இருந்தார்கள். இப்போ ஒட்டுமொத்த அஷாமுக்குமான ஆளுநராக முஆவியா நியமிக்கப்படுகிறார். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளில் உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முஆவியா அபரிமிதமான இராணுவ பலத்தையும் பொருளாதார பலத்தையும் ஆள் பலத்தையும் சேர்ப்பதற்கு இது இன்னும் இலகுவாகவும் இன்னும் தோதாகவும் இருந்தது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் உமர் அவர்களுடைய காலகட்டம் போல் அன்றி உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்தில் முஆவியா அரச கொள்கை முடிவுகளில் தன்னிச்சையாக முடிவெடுப்பவராக இருந்தார். இது குறித்தும் நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் பேசியிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த உரையாடலில் இன்ஃபேக்ட் அலி அவர்கள் இதை உஸ்மான் அவர்களிடம் சுட்டி காட்டுவார்கள். உமருடைய ஆட்சியில் முஆவியா இருந்தது போல் உங்களுடைய ஆட்சியில் இருக்கவில்லை. உங்களுடைய ஆட்சியில் முஆவியா ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு கொள்கையை வகுக்கிறார், அதை அமல்படுத்துகிறார். அதற்கு ஏதேனும் எதிர்ப்புகள் வந்தாலோ அல்லது மக்கள் புறத்திலிருந்து கேள்விகள் வந்தாலோ இது ஹலீஃபா உஸ்மானின் கட்டளை, உஸ்மான் தான் இதை செய்ய சொன்னார் என்று சொல்கிறார். ஆனால் ஹலீஃபாவாகிய நீங்கள் அப்படி எந்த கட்டளையும் பிறப்பிக்கவில்லை, அப்படி எந்த கொள்கையும் வகுக்கவில்லை, அதை அமல்படுத்தும்படியும் அவரிடம் கூறவில்லை. ஆகையால் அவர் தன்னிச்சையாக இயங்கக்கூடியவராக சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே அவரை உஸ்மான் அவர்களை எச்சரித்தும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதில் பாராமுகமாக இருந்தார்கள். ஸோ இதை ஏற்கனவே நம்ம விரிவாக கடந்த அத்தியாயங்களில் பார்த்தோம். ஸோ அப்போது இது முஆவியா அபரிமிதமான பொருளாதாரத்தையும் இராணுவ பலத்தையும் படைபலத்தையும் ஆள்பலத்தையும் திரட்டுவதற்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வழியமைத்து கொடுத்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதி கட்டத்தில் முஆவியா ஹஜ்ஜுக்கு போகிறாரு. இது சொல்கிறது லாஸ்ட் டேஸ் ஆஃப் உஸ்மான். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி மீது அதிருப்தி ஏற்பட்டு மக்கள் கலகக்குரலும் மக்கள் போராட்டங்களும் எதிர்ப்பும் தலை தூக்கி உச்சத்தில் இருந்த ஒரு காலச்சூழலில் ஹஜ்ஜில் வைத்து முஆவியா உஸ்மான் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து
உஸ்மான் அவர்களிடம் வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறார் முஆவியா. இதையும் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், விலாவரியாக பேசியிருக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேசாமல் அஷ்ஷாமுக்கு வந்துடுங்க, நீங்கள் எதுக்கு மதீனாவில் இருக்கிறீங்க, நீங்கள் அஷ்ஷாமுக்கு வந்துடுங்க, மதீனாவில் தான் உங்களுக்கு வந்து இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அஷ்ஷாமுக்கு வந்துடுங்கன்னு சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்க மறுத்து விட்டார் அந்த கோரிக்கையை. அதாவது முஆவியாவினுடைய வார்ப்பில் உஸ்மான் அவர்கள் இருக்கவில்லை என்பதற்கான பல உதாரணங்களில் இதுவும் ஒரு உதாரணம். அப்போது ஒன்று பண்ணுறேன், நான் வந்து அஷ்ஷாமிலிருந்து ஒரு பெரும் படையை வந்து உங்களுக்கு ஆதரவாக அனுப்பிவிடுகிறேன். அவர்கள் வந்து உங்களை வந்து அரண் செய்வார்கள். தவிர முஸ்லீம்களை வந்து என்ன சொல்ல வரார்னா, முஸ்லீம்கள் இப்போ இன்று இருக்கும் ஆட்சி அதிகாரம் போல் சர்வாதிகார எதேச்சதிகார மன்னராட்சியில் மன்னர்கள் செய்வது போல் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக ஏதேனும் கலகக்குரலோ எதிர்ப்பு குரலோ எழுந்தால், போராட்டங்களோ பேரணிகளோ கலகங்களோ வெடித்தால் அதை ஒடுக்குவதற்கென்று அரச இராணுவம் சர்வாதிகார எதேச்சதிகார மன்னராட்சியில் இயங்குவது போல் முஆவியா வந்து அந்த பாணியில் சொல்கிறாரு, நான் வந்து அஷ்ஷாமிலிருந்து ஒரு இராணுவத்தை அனுப்பி விடுகிறேன் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு சார்பாக, உங்களை அரண் செய்வதற்கு அப்படின்னு. இதற்கும் வந்து உஸ்மான் அவர்கள் வந்து இதையும் வந்து மறுதளித்து விடுகிறார் அந்த கோரிக்கையை. அதுக்கு நான் சம்மதிக்க முடியாதுன்னு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதுவும் வந்து முஆவியாவுனுடைய வார்ப்பில், அந்த குணாதிசயத்தின் வார்ப்பில் உஸ்மான் அவர்கள் இருக்கவில்லை என்பதை காட்டுகிறது. உஸ்மான் அவர்களும் முஆவியாவும் வந்து ஒரே மாதிரியான ஒரு இஸ்லாமிக் மோல்டில் வந்து ஒரு இஸ்லாமிக் வார்ப்பில் வந்து இருக்கல அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அப்போது ஃபர்தராக என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். த ரெஸ்ட் தே சே இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொன்ன மாதிரி உஸ்மான் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில், சரிங்களா, இன்ஃபேக்ட் உஸ்மானுடைய வீடு முற்றுகையிடப்பட்டு அந்த விவரங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி நிர்வாகத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் இறுதியாக எப்பொழுது உஸ்மான் அவர்களுக்கு உண்மையிலேயே படை தேவைப்பட்டதோ அப்பொழுது முஆவியா வந்து மதீனாவை நோக்கி படையை அனுப்பவில்லை. அதுதான் இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா முஆவியாவுக்கு வந்து உள்ளபடியே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஐதர் இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கை ஓங்கிவிட்டது என்றாலும் முஆவியாவுக்கு வந்து அது சாதகமான விஷயம்தான். ஒருவேளை உஸ்மான் அவர்களினுடைய தரப்பில் இருந்த, அதாவது உஸ்மான் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லிம்களினுடைய கை ஓங்கி ஏதேனும் பாரதூரமான எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டது என்றாலும் அப்பொழுதும் அது வந்து முஆவியாவுக்கு சாதகமான விஷயம்தான். ஏன்னா யார் பவருக்கு வராங்களோ அவருக்கு எதிராக முஆவியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும், சரிங்களா. அதாவது எத்தகைய காரணத்தை முன்வைத்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக வந்து கலகம் செய்யலாம். ஏன்னா இப்போ அவர்கிட்ட வந்து அபரிமிதமான ஆள்பலமும் இராணுவ பலமும் பொருளாதாரமும் இருக்கின்றன. ஸோ அப்போ அந்த சந்தர்ப்பத்தை வந்து, அதாவது எம்மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படுகின்றனவோ அதற்கு ஏற்றாற்போல் காய் நகர்த்தும் ஒரு முடிவில் நடக்கப் போவதை எதிர்நோக்கி காத்திருந்தார் முஆவியா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில அறிவிப்புகள் சொல்கின்றன, முஆவியா வந்து மதீனாவை நோக்கி உள்ளபடியே படையை அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் அந்த படை வந்து மதீனாவுக்குள் நுழையவில்லை. ஏனெனில் மதீனாவுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்த படைக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் என்றும் அறிவிப்புகள் சொல்கின்றன. இந்த ஏரியாஸை நம்ம ஏற்கனவே விரிவாக கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போது அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலை. அவரால் உள்ளபடியே உள்ளே நுழைந்திருக்க முடியும் என்ற சூழலிலும் அவர் உள்ளே நுழையவில்லை. ஏன்னா சூழலை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தார். ஹிஜாஸினுடைய வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவில் முஆவியா இருந்தார், சரிங்களா. ஸோ அதற்கேற்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேபி ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்தது போன்றோ அல்லது எதிர்பார்க்காதது போன்றோ உஸ்மான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸோ அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடம் ஏறியதும் இவர் வந்து இது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்தது போன்றே அவர் வந்து கலகக்குரல் எழுப்புகிறார், சரிங்களா. நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் முஆவியா எப்படி அலியினுடைய தலைமைத்துவத்தை டாலரேட் பண்ண மாட்டார், ஏன் டாலரேட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுபோல் முஆவியா இஸ் அன் அன்குவாலிஃபைட் பர்சன் அக்கார்டிங் டு அலியை பொறுத்தவரை முஆவியா வந்து முற்றிலும் தகுதியற்ற நபர். அதில் வந்து அந்த கிளைமில் வந்து ஒரு நியாயமும் இருந்தது, பல நியாயங்கள் இருந்தன. தகுதியற்ற நபர், ஆதலால் அவரை வந்து ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. முஆவியாவை பதவி இறக்கிவிட்டு அந்த இடத்தில் வேறொரு ஆளுநரை நியமிப்பதற்கு இன்ஃபேக்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹு
ஆளுநரை அனுப்பியும் விடுகிறார். ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. ஆனால் அதை வந்து முஆவியா மறுதலித்து விடுவார். அவர் பதவி இறங்குவதற்கு தயாராக இல்லை. ஹலீஃபா அலியினுடைய கட்டளை ஏற்பதற்கோ அவருக்கு பையத் கொடுத்து அவரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதற்கோ இவர் தயாராகவும் இல்லை. ஸோ உஸ்மான் அவர்களுடைய இரத்தத்திற்கு பழிவாங்குகிறேன் பேர்வழி என்ற பீடிகையில் அவர் வந்து கலகக்குரல் எழுப்புகிறார். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியாவும் வந்து ஒரு டயமெட்ரிக்கலி அப்போஸ்ட் ஃபிகர்ஸ், நேர் எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பர்சனாலிட்டிஸ். அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய கன்சர்ன் வந்து உதாரணத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேல் நீதி, சரிங்களா, அதில் கிஸ்த், தனி மனித நீதி, சமூக நீதி, நிறுவனமயப்பட்ட நீதி. ஆஃப்டர் எவ்ரி திங் எல்ஸ் பிஃபோர் எவ்ரி திங் எல்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேல் அலி இஸ் கன்சர்ன்ட் வித் ஜஸ்டிஸ், சரிங்களா. நீதி என்று வரும்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப கரிசனையோடும் கவனமாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க, சரிங்களா. அதில் வந்து எந்த விதமான சமரசத்திற்கும் ஆளாகாத ஒரு நபர். அது தனக்கென்று வரும் பொழுதும் சரி, தன்னுடைய குடும்பத்தார் என்று வரும் பொழுதும் சரி. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படும் பொழுது, அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜும் அல் முராதி அப்படிங்கிற ஹவாரிஜால் வெட்டப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய மகனாரிடம், அதாவது அவர் என்னை எப்படி வெட்டினாரோ, எப்படி தாக்கினாரோ அதே அளவுக்கு அதே மாதிரி தான் நீனும் அவரை தாக்க வேண்டும், அதில் வரம்பு மீறி விடக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு முறை வெட்டினால் எந்த இடத்துல எப்படி வெட்டினாரோ அதே மாதிரி ஒரு முறை தான் நீனும் வெட்டணுங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் சென்டர்டாக இருந்தாங்க, சரிங்களா. ஜஸ்டிஸ் சென்டர்டாக இருந்தாங்க. அதே மாதிரி பைத்துல் மால், அமானித பொருளாதாரம், மக்களுக்கு சொந்தமான, அல்லாஹ்வுக்கு சொந்தமான பொருளாதாரத்திலும் அவர்கள் மிக மிக கவனமாக இருந்தார்கள். மிகுந்த ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அது ஒன்ஸ் அகெயின் தனக்கென்று வரும் பொழுதும் சரி, தன்னுடைய குடும்பத்தார் என்று வரும் பொழுதும் சரி, அதில் அவர்கள் சமரசம் செய்யவில்லை, சரிங்களா. இது இமாம் அலியினுடைய ஃபதாயில்களில், வெர்ச்சூஸில் மிக முக்கியமான வெர்ச்சுவாக இருந்தது. இன்ஃபேக்ட் திருக்குரானுடைய வழிமுறையின்படி, வழிகாட்டலின்படி, ஏவல் விளக்கல்களின்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் முஆவியா வந்து இதற்கு ஒரு டயமெட்ரிக்கலி அப்போஸ்ட் ஃபிகர். நீதி அப்படிங்கிறதுக்கும் அவருக்கும், இன்ஃபேக்ட் நீதி நிலைநாட்டப்படும் எப்பொழுது என்றால் அவருடைய ஆட்சி அதிகாரம், அவருடைய பதவி, அவருடைய நலன்கள், அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அம்சங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்றால், மற்ற விவகாரங்களில் சாமானியர்கள் விஷயத்தில் நீங்கள் நியாயமாக தீர்ப்பு வழங்கினாலும் சரி, அநியாயமாக தீர்ப்பு வழங்கினாலும் சரி, அதில் அவர் தலையிட மாட்டார். ஆனால் அவருக்கு அவருடைய நலன்கள், அவருடைய பதவி, அவருடைய ஆட்சி, அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம், அவருடைய கோத்திரம் என்று வரும் பொழுது அங்கே வந்து நீதி நியாயத்திற்கெல்லாம் இடமில்லை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று ஒளியில் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம்னு. ஸோ அப்போ அதாவது நம்ம பார்த்துட்ருக்கிறது இரண்டு எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, ஒரு பர்சனாலிட்டிஸை, சரிங்களா. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இவர்கள் இருவருக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அதாவது இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது, சரிங்களா. இது வந்து ஒட்டவே ஒட்டாதுன்னு நம்ம சொன்ன மாதிரி இது வந்து தவிர்க்க முடியாதது, சரிங்களா. இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முஆவியாவையும் தல்ஹா, ஜுபைர் இருவரையும் வந்து ஒரே தட்டில் வைக்க முடியாது அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இன்ஃபேக்ட் அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய நிலைப்பாடும் பார்வையும் கூட அதுதான். அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அல்-அவ்வாம் அவர்களை வந்து எப்படி பார்த்தார்கள் என்றால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகளிலேயே சொல்வதாக இருந்தால், அவர்களை வந்து நாக்கிஃபீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்கிஃபீன், அதாவது ஒரு விஷயத்தில் இருந்துவிட்டு, ஒரு நிலைப்பாட்டில் இருந்துவிட்டு மறுபடியும் பின்வாங்கி செல்பவர்கள், அந்த மாதிரியான பொருளில், சரிங்களா. அதாவது எந்த மீனிங்கில் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அதை சொல்கிறார்கள் என்றால், இமாம் அலி அவர்களுக்கு பையத் கொடுத்து விட்டவர்கள். ஆரம்பத்தில் வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் ஜுபைர் இப்னு அல்-அவ்வாம் அவர்களும் ரதியல்லாஹு அன்ஹும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் கொடுத்தார்கள். அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தகுதி வாய்ந்த தலைவராக இருப்பார். உஸ்மான் அவர்களுக்கு பிறகு
தகுதி வாய்ந்த தலைவர் அவர் மட்டும்தான் என்கிற ரீதியில், சட்டப்பூர்வமான ஹலீஃபா என்கிற ரீதியில் அவருக்கு வந்து பையத் வழங்கினார்கள். பையத் வழங்கிவிட்டு தான் பிறகு வந்து பேக் ட்ராக் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அவர்களை வந்து நாக்கிஃபீன் அப்படிங்கிற மாதிரி அலி ரதியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். அது ஒரு கேஸு. அவர்களுடைய தனிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டும் வெர்ச்சியூஸும் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. சரிங்களா? ஆனால் இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கேஸ். முஆவியாவுடைய கேஸ் வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேஸ். முஆவியாவை வந்து அவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு எப்படி அழைக்கிறார்கள் என்றால் காசித்தீன் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? காசித்தீன் அப்படின்னா, அதாவது முஆவியாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் அநியாயக்காரர்கள் அல்லது வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லது சத்தியத்திலிருந்து பிறழ்ந்து விட்டவர்கள், நெறி பிறழ்ந்து விட்டவர்கள், சத்திய பாதையிலிருந்து பிறழ்ந்து சென்று விட்ட ஒடுக்குமுறையாளர்கள் அப்படிங்கிற பொருளில் வந்து முஆவியாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். ஸோ பேசிக்கலி இங்கே ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது இருவருக்கும். இன்ஃபேக்ட் இருவர் செய்த செயலும் அதன் தன்மையில், அதன் உக்கிரத்தில், அதன் பண்புணலனில் ஒன்றுதான் என்றாலும், சட்டப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியதும் கலகம் செய்ததும் அந்த தன்மையில் ஒன்றுதான் என்றாலும், அவர்களளவில் தனிநபர் என்ற ரீதியில் அவரவர்களுடைய குணாதிசயம், அவரவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, அவரவர்களுடைய தியாகங்கள், கடந்து வந்த பாதை, அவர்களுடைய நடத்தை, மனப்பாங்கு, குணாதிசயம், அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களளவில் அவர்கள் வேறுபட்டவர்களாக, மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கே வந்து நம்ம டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியை, முற்றிலுமாக வேறு ஒரு கேஸை வந்து நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். உள்நோக்கம் கொண்ட உலகாயத பொருள் முதல்வாத காரணங்களுக்காக, பொருளாதார காரணங்களுக்காக, அரசியல் அதிகார காரணங்களுக்காக போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்கும் முற்றிலும் வேறொரு கேஸை நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கிறோம், முஆவியாவுடைய கேஸை பொறுத்தவரை. சரிங்களா? இந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா இருவருக்கும் மத்தியிலான வேறுபாட்டை, அதாவது இருவருடைய பெர்ஸ்பெக்டிவ், நிலைப்பாடு, பண்புநலன்கள், நீதி என்று வரும்பொழுதும், திருக்குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கைகளை அமல்படுத்துவது என்று வரும்பொழுதும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய பார்வையும் எப்படி இருந்தது என்பதற்கான ஒரே ஒரு உதாரணத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பைத்துல் மால், சரிங்களா, வருட இறுதியில் வந்து முற்றிலுமாக வெறுமையாக்கப்படும் அப்படின்னு சொன்னால், அந்த பைத்துல் மாலின் பொருளாதாரம் அனைத்துமே தேவையுடையவர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். சரிங்களா? சமூகத்தின் வசதி படைத்தவர்களுக்கோ அல்லது ஏற்கனவே இருப்பவர்களுக்கோ அல்லாமல், அல்லது உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது போல் குடும்ப கோத்திர அங்கத்தினர்களுக்கோ அல்லாமல், முற்றிலும் தேவையுடையவர்களுக்கு பைத்துல் மால் அல் முஸ்லிமீனின் செல்வங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு, அந்த பைத்துல் மால் வந்து இன்னும் சொல்லப்போனால் அறிவிப்புகளில் வருகிறது, பைத்துல் மால் வந்து துடைத்து கழுவப்பட்டு, ஏன்னா நம்ம லாங்குவேஜில் சொல்கிறோம்ல, வலித்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு, அதாவது எதுவுமே இல்லாதது மாதிரி பிளேட்டை வலித்து சாப்பிட்ற மாதிரி முற்றிலுமாக துடைத்து வலித்து அதை வந்து சுத்தம் செய்ய, அது வந்து பைத்துல் மால் வந்து சுத்தம் செய்யப்பட்டு, அந்த பைத்துல் மாலில் வைத்து 2 ரக்காத்துகள் நன்றி செலுத்தும், இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தொழுகை நிறைவேற்றப்படும். சரிங்களா? ஸோ அப்போது இதுதான் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் நடந்தது. அதாவது அவருக்கு முந்தைய ஆட்சியாளரின் அணுகுமுறை போல், பைத்துல் மாலை நோக்கிய அவருக்கு முந்தைய ஆட்சியாளர் உஸ்மான் அவர்களுடைய அணுகுமுறை போல் அல்லாமல், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணுகுமுறை முற்றிலும் திருக்குர்ஆன் சுன்னா வழிமுறையில், நெறிமுறையில், வழிகாட்டலின் அடிப்படையில் அமைந்திருந்தது. கிட்டத்தட்ட முதல் 2 ஹலீஃபாக்களுமே கிட்டத்தட்ட இப்படித்தான் பைத்துல் மால் விஷயத்தை அணுகினார்கள். சரிங்களா? ஆனால் முஆவியாவுடைய கேஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். சரிங்களா? அவர் வந்து பைத்துல் மால் முஸ்லிமீனுடைய செல்வங்களை வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் நலன்களுக்காகவும், அதிகாரத்தை, பொருள் முதல்வாத நலன்களை தக்க வைத்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தினார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, மக்களை விலைக்கு வாங்குவது, பிரதானமாக யாரிடமாவது எதிர்ப்பு கிளம்பினால், கலகக்குரல் எழுந்தால், விமர்சனங்களோ கண்டனங்களோ எழுந்தால், அல்லது ஒரு பாப்புலர் பீப்புள்ஸ் அப்போசிஷன், வெகுமக்களினுடைய எதிர்ப்புகள் கிளம்பினால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் வந்து
பொருளாதாரத்தை கொண்டு இவர்களை விலைக்கு வாங்க முடியுமா என்று தான் பார்ப்பார். சரிங்களா? பொருளாதாரத்தை வைத்து அவர்களிடம் பேரம் பேசுவார். அது முடியாத பட்சத்தில் தான் அதிகாரத்தை பயன்படுத்துவார். ஸோ அப்போ இப்படி அவர் விலைக்கு வாங்கியவர்கள் எண்ணற்ற நபர்கள். சரிங்களா? பொருளாதார வலையில் விழுந்தவர்கள் எண்ணற்ற நபர்கள். ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்கு அபரிமிதமான பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த பொருளாதாரத்திற்கு இவர் பைத்துல் மாலினுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினார். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். முஆவியாவுடைய இந்த அணுகுமுறைக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம். அவருடைய ஆட்சியிலேயே நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். முஆவியா இப்னு அபு சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம்னு 3 பாகம். ஹுஜ்ர் இப்னு அதி அப்படிங்கிற நபித்தோழர் கொல்லப்பட்ட விவகாரம். அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் அவரிடம் ஆசை வார்த்தை காட்டினார்கள். பொருளாதாரத்தை வைத்து அவரை பணிய வைக்க பார்த்தார்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே அபூதர் சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அபூதர் அல் கிஃபாரி நபிகளாரனுடைய பாசறையில் பட்டறையில் பாடம் பயின்ற துணிச்சல் மிக்க, தீரமும் வீரமும் மிக்க, நெஞ்சுரம் மிக்க ஒரு நபித்தோழர். உண்மையை, சத்தியத்தை, நியாயத்தை யாருக்கும் அஞ்சாமல் பொட்டில் அடித்தார் போல் பேசும் தகைமையும் தகுதியும் உள்ள ஒரு நபித்தோழர். இவரை பெரும்பாலும் உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சியில், அதாவது முக்கிய அங்கம் வகித்தவர்கள், பதவி வைத்தவர்கள், தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் முஆவியாட்ட தான் அனுப்பி விடுவாங்க அபூதர். அப்போ முஆவியா எத்தனையோ தடவை அவரை பொருளாதாரத்தை வைத்து விலக்கி வாங்க முயற்சி செய்வார். ஆனால் நடக்காது. அவரை மிரட்டியும் பார்ப்பார், அதுவும் நடக்காது. மிரட்டலுக்கு பணியும் நபரும் கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தாலும் அவரை ஈர்க்க முடியவில்லை. ஸோ அப்போது முஆவியாவுக்கு பேசிக்கலி இவரை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் அவர்களிடம் கேட்கும் பொழுது, அவரை நீங்கள் மதீனாவுக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள்னு உஸ்மான் அவர்கள் முஆவியாவிடம் கூறவே, மதீனாவுக்கு அபூதர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அவர் எப்படி அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் பார்த்தோம். சேணம் பொருத்தப்படாத குதிரை அல்லது கழுதை மீது அவரை ஏற்றி அஷாம் டு மதீனா லாங் ஜேர்னி. அவர் ஒரு நைந்து போன பழந்துணி போல் மதீனாவை சென்றடைகிறார். எனிவேஸ், இதை நம்ம இன்டெப்த்தாக நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அபூதர் மிகச்சிறந்த உதாரணம். ஏதாவது பணத்தை வைத்து விலைக்கு வாங்க முயன்ற நபர்களின் பட்டியல் நீளமானது முஆவியாவுடைய அந்த விஷயத்தில். சரிங்களா? இப்படி அதாவது நியாயத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் பேசியவர்கள், விமர்சனம் செய்தவர்கள், அதிகார வர்க்கத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர்கள், இவர்களை எல்லாம் முற்று முதலாக, அதாவது அதிகாரத்தை வைத்து பணிய வைப்பதற்கு முன்பு பொருளாதாரத்தை வைத்து பணிய வைக்க தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முஆவியா முயற்சி செய்வார். அதன் பிறகுதான் அதிகாரத்தை பயன்படுத்துவார். அது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா பொருளாதாரம் அங்கே வேலைக்கு ஆகலைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மிரட்டல்கள், அதிகாரத்தை வைத்து மிரட்டுவது அமல்படுத்தப்படும். ஸோ அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 எதிரெதிர் துருவத்தில் இருக்கும் ஒரு நபர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஆப்போசிட் போல்ஸ் ரிப்பல்னு சொன்ன மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் எப்படி பார்த்தாலும் ஒட்டாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான். இருவேறு கேரக்டர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அகீல் இப்னு அபு தாலிபை சொல்லலாம். அகீல் இப்னு அபு தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அகீல் இப்னு அபு தாலிப் அவர்கள் அலியிடம் போய் கோரிக்கை வைக்கிறார். அவர் உள்ளபடியே ஏழ்மை நிலையில் இருக்கிறார், கஷ்டப்படுகிறார், பஞ்சத்தில் இருக்கிறார். ஸோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் பைத்துல் மாலிலிருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? நான் தகுதி படைத்த நபர் தான், உதவி பெறுவதற்கு முற்றிலும் தகுதி படைத்த நிலையில் தான் இருக்கிறேன். பஞ்சை பராரியாக, ஏழை பாழையாக, அன்றாடம் வயிற்றுப்பாட்டுக்கே அல்லல் பட்டு கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு, சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் ஹசன் அவர்களை அழைத்து, அடுத்த முறை பைத்துல் மாலிலிருந்து, அடுத்த முறைன்னு சொன்னால் இப்போது ஹலீஃபா அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் எப்படி பைத்துல் மாலிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய செல்வங்களை மக்களினுடைய முழுமையான ஒப்புதலின் பேரில் டிரான்ஸ்பரண்ட்டாக மாதத்திற்கு ஒரு முறை இவ்வளவு பொருளாதாரம் எடுக்க வேண்டும், இவ்வளவு உடை எடுக்க வேண்டும்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருந்தாங்களோ, அதை ரொட்டீனாக அந்தந்த உரிய நேரம் வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டார்களோ எடுத்து, அதே மாதிரி தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனக்கு சேர வேண்டிய, தன்னுடைய குடும்பத்துக்கு சேர வேண்டிய பொருளாதாரத்தை பைத்துல் மாலிலிருந்து மக்களினுடைய உரிய அனுமதியோடு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படைத்தன்மையோடு எடுத்துக்கொண்டார்கள். ஸோ அப்படி அடுத்த முறை நம்முடைய குடும்பத்திற்கான நேரம் வரும்போது பைத்துல் மாலிலிருந்து நாம்
பொருளாதாரத்தை நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்திற்காக எடுக்கும் பொழுது, அப்பொழுது உன்னுடைய தகப்பனாரின் சகோதரரான அகீல் இப்னு அபூ தாலிபிற்கு உரிய பொருளாதாரத்தை நீ வழங்கு. அப்படின்னா நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால், அந்த நேரத்தில் அவரை வந்து கடைத்தெருவுக்கு அழைத்து சென்று அவருக்கு உரிய பாதணிகளையும், அதாவது சப்பல்ஸையும், உரிய ஆடைகளையும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு எது போதுமானதாக இருக்கிறதோ அதோடு நிறுத்திக்கொள், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அலி அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இவ்வளவுதான் என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு பைத்துல் மாலிலிருந்து நான் உனக்கு செய்ய முடியும்னு அகீல் இப்னு அபூ தாலிப் அவர்களிடம் கராராக அலி ரதியல்லாஹு அன்ஹு கூறிவிடுகிறார்கள். ஏன்னா ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் வாட்ஸ்ஓஎவர். அதுதான் அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய நிலை. ஆனால் இதற்கு நேர் எதிராக இதே அகீல் இப்னு அபூ தாலிப் அவர்கள் முஆவியாவிடம் செல்கிறார். இப்போ முஆவியா வந்து அவருக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ன்னு சொல்லலாம். அபரிமிதமான பொருளாதாரத்தை வழங்குகிறார், சரிங்களா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர், இன்னும் சொல்லப்போனால் ஹலீஃபாவுனுடைய சட்டப்பூர்வ ஹலீஃபாவுனுடைய சகோதரர். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட்டு கூடுது. ஸோ இத்தகைய நபர்களை வந்து நம் பக்கம் தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறது முஆவியாவுக்கு ஒரு இன்றியமையாத தேவையாக இருந்தது. அவருடைய நலன்களுக்காக, அரசியல் காய் நகர்த்தல்களுக்காக, அரசியல் பொருளாதார நலன்களுக்காக. ஸோ அப்போ அபரிமிதமான பொருளாதாரத்தை பம்ப் பண்ணுறாரு முஆவியா. பம்ப் பண்ணி அவரை வந்து தன் பால் தக்க வைத்து கொள்கிறார். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸுங்க. ஸோ அப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இந்த இரண்டு கேரக்டரும் ஒன்றா, அல்லது இருவருமே ஒரே மட்டத்தில் வைத்து நோக்கப்படுவதற்கு இன்று பலர் சோகால்டு இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் செய்வது போல், இருவருமே இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்ட சஹாபிகள், இருவருமே செய்தது சரி அல்லது செய்தது தவறு போன்று பூசி மெழுகி கொண்டு இங்கு ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு சொன்ன மாதிரி இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் இருவரையும் ஒரே தராதரத்தில் வைத்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க இத்தகைய வரலாறுகளை. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத முஸ்லீம்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இங்கே நம்ம பார்ப்பது இரு வெவ்வேறு துருவத்தில் இருக்கக்கூடிய, எப்படி பார்த்தாலும் இத்தகைய சமூக அரசியல் நிர்வாக பொருளாதார இராணுவ விவகாரங்களில் ஒட்டாத கொள்கைகளையும் கண்ணோட்டங்களையும் பார்வையையும் நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கின்ற இரு வெவ்வேறு ஆளுமைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு பேரும் ஒன்றா அப்படின்னு? நிச்சயமாக இல்லை, சரிங்களா. அதுதான் வந்து பிரித்தறியக்கூடிய கிரைட்டீரியானுங்கிறது நமக்கு வந்து திருக்குரானும் சுன்னாவும் தான். அப்போ திருக்குரான் சுன்னா சீரா ஒளியில் அவற்றை அளவுகோலாக கொண்டு நம்ம வந்து ஒரு நீதி சார்ந்த இஸ்லாமிய மனசாட்சிக்குட்பட்டு இஸ்லாமிக் கான்ஷியன்ஸில் நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது வி ஆர் லுக்கிங் அட் டூ டயமெட்ரிக்கலி அப்போஸ்ட் ஃபிகர்ஸ், சரிங்களா. அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து இரண்டு தரப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரு தரப்பு வந்து கூஃபாவாசிகள், கூஃபாவுனுடைய முஸ்லீம்கள், பஸ்ராவுனுடைய முஸ்லீம்கள், இவர்களோடு சேர்த்து பெரும்பான்மையான முஹாஜிர்கள், அன்சாரிகள், அவர்களுடைய ஜெனரேஷன் தலைமுறை, சரிங்களா. இது வந்து ஒரு புறத்தில் இருக்குது. அதுதான் இமாம் அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய தரப்பு. இன்னொரு தரப்பு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி முஆவியாவுனுடைய தரப்பு. அஷாமுனுடைய கவர்னர், பல்லாண்டு காலம் ஒரே பதவியில் அமர்ந்து அபரிமிதமான பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் தன்வயப்படுத்தி குவித்து வைத்து கொண்டிருக்கும் முஆவியாவுனுடைய தரப்பு. முஆவியா ப்ளஸ் அவரோடு இருப்பவர்களுடைய தரப்பு. இதில் முஆவியாவுனுடைய தரப்பு வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. அதில் நம்ம காலகட்டத்தில் இந்த பிரச்சாரங்களுக்கு விழுந்துவிடும் மக்கள் போல், அல்லது பிரசித்தமான அறிஞர்கள், இமாம்கள், தலைவர்கள், சிந்தனையாளர்கள் என்று அறியப்படுவோர், போதகர்கள், ஆசிரியர்கள், இவர்களுடைய சமூகத்தில் பிரசித்தமாக மெத்த படித்தவர்கள் என்று அறியப்படுவோரின் பிரச்சாரங்களால் எப்படி இங்கிருக்கும், அதாவது இது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும், அந்தந்த சமூகத்தில் இருக்கும் மக்கள் அடித்து செல்லப்படுகிறார்களோ, அந்த பிரச்சாரத்தால் அந்த பிரச்சாரங்களினுடைய தாக்கத்தில் சமரசமாகிறார்களோ, அதுபோல் முஆவியா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
அஷாமுனுடைய கவர்னராக இருக்கிறார். நம்ம காலகட்டத்தில் சொல்கிறதா இருந்தால் ஜோர்டான், லெபனான், பாலஸ்தைன், சிரியா இந்த நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய பரந்த ஒரு நிலப்பரப்பு தான் அஷாம். ஸோ அப்போ அந்த அஷாமுனுடைய மக்கள் வந்து உள்ளபடியே கன்வின்ஸ் ஆகுறாங்க. எதில் கன்வின்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, முஆவியா வந்து ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த, ஆதிக்கத்தின் கீழ் இருந்த, செல்வாக்கின் கீழ் இருந்த பிரசித்தமான நபர்கள் மூலமாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நம்ம காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸு, தொலைக்காட்சிகள், இணைய வசதிகள் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இவர்களை தான் ஒரு விஷயங்களை வந்து, அதாவது விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு கருவிகளாக பயன்படுத்த வேண்டும். ஸோ தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு விஷயத்தை மக்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது என்னன்னா, உஸ்மான் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார். குத்தில உஸ்மான் மதுலூம். உஸ்மான் வந்து சட்டவிரோதமாக அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ அவருடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் எந்த விதமான தண்டனைக்கும் உள்ளாகாமல் இவ்வளவு நாட்கள் வந்து தப்பித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கப்படவில்லை. அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை அளிக்கப்படவில்லை. அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ப்ராப்பகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மக்கள், சராசரி மக்களும் வந்து இதில் விழுறாங்க. சரிங்களா? ஏன்னா அரசாங்க ரீதியாக இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவில் உள்ளபடியே இது எப்படி இந்த அரசாங்கம் ஆப்ரேட் ஆகும், அலி அவர்களுடைய கட்டளை என்ன முஆவியாவுக்கு, எது வந்து அலி அவர்களை, உஸ்மான் அவர்களுடைய கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதிலிருந்து எது வந்து அலி அவர்களை தடுக்கிறது? சரிங்களா? அலி அவர்களுடைய முதன்மை ப்ரையாரிட்டி இந்த நேரத்தில் எதுவாக இருந்தது, எதுவாக இருக்கணும் உள்ளபடியே. ஸோ இந்த நுணுக்கங்கள், சூட்சமங்கள் குறித்தெல்லாம் மக்கள் வந்து, சராசரி மக்கள் யோசிக்கவும் மாட்டாங்க. அவர்கள் வந்து இந்த பிரச்சாரங்களோ லாஜிக்கலாக ரொம்ப எளிமையாக, நேர்பொருளில், தர்க்கபூர்வமாக, எளிமையாக விளங்கக்கூடிய அளவில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அப்பீலிங்காக இருக்குது. ஆமாம், கரெக்டு தானே, உஸ்மான், முந்தைய ஹலீஃபா உஸ்மான் அவர்கள் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு, சட்டவிரோதமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அவர்களை கொலை செய்த கொலையாளிகள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. ஸோ அப்போ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறது நியாயந்தானங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களும் விழுறாங்க. இது வந்து நான் சொல்லக்கூடியது அஷாம் பகுதி, அதாவது லெபனான், இன்றைய லெபனான், சிரியா, பாலஸ்தைன், ஜோர்டான் இந்த நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள். ஸோ அப்போது இந்த விவகாரத்தில் வந்து நியாயம் கிடைப்பதற்கு முஆவியாவுனுடைய ஒரு லாஜிக்கலான ஆர்கியூமெண்ட்டு, ப்ராப்பகேண்டா, ஒரு வாதம், பிரச்சாரம் என்னன்னா, இவர்களோடு நாம் போர் புரிய வேண்டும். போர் புரிந்து வெற்றி பெற்றால்தான் உஸ்மானுடைய கொலைக்கும் நியாயம் கிடைக்கும், உஸ்மானை கொலை செய்த கொலையாளிகளும் உரிய முறையில் தண்டிக்கப்படுவார்கள்னு. சரிங்களா? அப்போ கன்வின்ஸ் பண்ணுறாரு. சட்டப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபாவுக்கு பையத் கொடுத்த பிறகு அரசாங்கம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பைபாஸ் பண்ணி, சட்டப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபாவுக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டும், அவரோடு போர் புரிய வேண்டும். அதுதான் இந்த நேரத்தில் ஒரு சரியான நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் இவருடைய அதிகார எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இவர் வந்து கன்வின்ஸ் செய்கிறாரு. அவங்களும் அதில் வந்து கன்வின்ஸ் ஆகிறாங்க, சமரசம் ஆகிறாங்க. ஸோ அப்போ நம்ம போருக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அலி அவர்கள் தன்னுடைய தூதுவர்கள் மூலமாகவும் வேறு சில வழிகளிலும் முஆவியாவுக்கு அறிவுறுத்தினார். எல்லா பகுதி ஆளுநர்களும் பையத் கொடுத்து விட்டார்கள், நீங்கள் வந்து பையத் கொடுக்க வேண்டும், நம்பர் 1. இன்னொன்று, உங்கள் அதிகார எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த ஆளுநர்களை, யார் தகுதி படைத்தவர்கள் என்பதாக நான் கருதுகிறேனோ அந்தந்த ஆளுநர்களை நான் நியமிப்பேன், இதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். சரிங்களா? அதற்கு பிறகு அரசாங்கம் முதல்ல வந்து ஸ்டேபிளான பிறகு உஸ்மானுடைய கொலையாளிகள் உரிய முறையில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய நீதி விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும், ஷரியத்தின் பிரகாரம் தண்டனை அளிக்கப்படுங்கிறத உறுதி அளிக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த நேரத்தில் அரசாங்கத்தை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸ்திரத்தன்மையை கொண்டு வர வேண்டும். முழுமையாக இஸ்லாமிய நிலப்பரப்பு இன்டாக்டாக இருக்கணும். முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த நிலப்பரப்புகள் எல்லாம் முழுமையாக தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கணும்.
சரிங்களா? ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துறது இவருடைய ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து முஆவியாவுனுடைய ப்ராப்பகேண்டாவில் கன்வின்ஸ் ஆகிறாங்க. ஸோ அப்போ போர் புரிவதற்கு தயாராகிறார்கள். அது வந்து நியாயமானது அப்படிங்கிறத முஆவியா வந்து தன்னுடைய மார்க்க சோகால்டு அவருக்கு கீழே இருந்த மார்க்க அறிஞர்கள் மூலமாகவே பிரச்சாரம் செய்கிறார். சரிங்களா? மார்க்க அறிஞர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்களாக இருந்தவர்கள், பிரசித்தமாக அறியப்பட்டவர்கள் மூலமாக பிரச்சாரம் செய்கிறார். இந்த தரப்பு முஆவியா தரப்பிட்ட இருந்த மிகப்பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை சட்டப்பூர்வமாக எதிர்த்தரப்பு, அதாவது அலி அவர்களுடைய தரப்பு நிறைவேற்றவில்லை, அதாவது திருக்குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, சட்டப்பூர்வமாக நிறைவேற்றவில்லை என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் இன்னொரு சட்டவிரோத காரியத்தில், இஸ்லாமிய சட்டத்திற்கு புறம்பான, குர்ஆன் சுன்னாவுக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபடுவதுதான். சரிங்களா? உஸ்மான் அவர்கள் சட்டவிரோதமாக அநியாயமாக கொல்லப்பட்டார், அவர்களை கொலை செய்தவர்கள் நியாயமாக தண்டிக்கப்படவில்லை என்ற அவர்களுடைய பார்வையில் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் அநியாயமான முறையில் ஒரு காரியத்தை செய்ய முன்வருகிறார்கள். சரிங்களா? அது என்னன்னா, பிரேக் பண்ணுறது, சட்டப்பூர்வ ஹிலாஃபத்தில் இருந்து தங்களை துண்டித்து கொண்டு பெரும்பான்மை முஸ்லிம்களால், அதுவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய தரப்பு முஸ்லிம்களால், அதுவும் பெரும்பான்மை முஸ்லிம்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டப்பூர்வ ஹலீஃபாவுக்கு எதிராக பையத் கொடுக்காமல், சரிங்களா, பையத் கொடுக்கணும், பையத்தும் கொடுக்காம கலகத்தில் ஈடுபடுவது. ஸோ அப்போ ஒரு சட்டப்பூர்வ காரியத்தை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு பீடிகையில், ப்ரிடெக்ஸ்டில் இவர்களே ஒரு சட்டவிரோத காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். சரிங்களா? எதிர்த்தரப்பு அலி அவர்களுடைய தரப்பு என்பது ஏற்கனவே ஒரு போர், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஜமல் போருக்கு பிந்தைய காலகட்டம். நம்ம வந்து அதை பற்றிலாம் முந்தைய உரைகளில் வந்து பேசியிருக்கிறோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ ஜமல் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் அலி அவர்களுடைய தரப்பு, கூஃபாவாசிகள், பஸ்ராவாசிகள், சரிங்களா, மதீனாவாசிகள், இவர்கள் அனைவருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த போருக்கு பின்னரான அந்த பாதிப்புகளிலிருந்தும் தாக்கங்களிலிருந்தும் இன்னும் மீளாதவர்களாக இருந்தார்கள். அதோடு அவர்களோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானவர்கள் இருந்தார்கள் அலி தரப்பில். சரிங்களா? நபிகளாருடனேயே இரத்தமும் சதையுமாக நீண்ட நெடுங்காலம் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள், அன்சாரிகள், இஸ்லாத்தை வந்து நபிகளாருடனேயே இருந்து அவர்களோடு அனைத்து அதாவது சந்தர்ப்பங்களிலும், கஷ்டமான மிக கடினமான அனைத்தையும் இழக்க வேண்டிய சூழல்களில் நபிகளாரோடு பயணித்து முக்கியமான அனைத்து போர்களிலும் பங்காற்றி தங்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள், செல்வங்கள், உடைமைகளை எல்லாம் இழந்த, தியாகம் செய்த, மெருகேற்றப்பட்ட, பட்டை தீட்டப்பட்ட சஹாபிகள் அலி அவர்களோடு இருந்தார்கள். அதாவது சஹாபிகளில் பெரும்பான்மையினர், எல்லோரும் சொல்லலை, பெரும்பான்மையினர். அப்போ அவர்களுடைய பார்வை என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், எதிர்த்தரப்பு செய்கிறது வந்து சட்டவிரோதம், ஷரியத்துக்கு புறம்பான இஸ்லாம் விரோத காரியம். ஆகவே இவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத கடமை முஸ்லீம்கள் மீது, அந்த ஹலீஃபாவின் மீது அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக கன்வின்ஸ் ஆகிருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முதன்மையான கடமை, ஃபித்னாவை தடுப்பது. சரிங்களா? எப்படி பையத் கொடுத்தே ஆக வேண்டும் அபூபக்கருக்கு அப்படின்னு உமர் சொன்னாரோ, ஏன்னா மேற்கொண்டு ஃபித்னாக்கள் உள்நுழைந்து விடுவதை நாம் தடுக்க வேண்டும், இஸ்லாமிய அணி பிளந்து விடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது, அனைவரும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக இந்த தலைமைக்கு பையத் கொடுத்தே ஆக வேண்டும்னு உமர் சொன்னாரோ, அதுபோல் அபூபக்கர் அவர்கள் எப்படி ஹுரூபர் ரித்தால, வார்ஸ் ஆஃப் அப்பாஸ்டசின்னு சொன்ன மாதிரி, அந்த நாங்கள் வந்து ஜக்காத் கொடுக்க மாட்டோம், நபிகளார் இறந்த பிறகு எங்களுக்கு வந்து இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவதும் அவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பதும் கடமை இல்லைன்னு எப்படி ஒரு பிரிவினைவாத நிலைப்பாட்டை எடுத்து தலைமைத்துவத்திற்கு எதிராக நின்றார்களோ, சரிங்களா, அப்பொழுது எப்படி அபூபக்கர் அவர்கள் இந்த சூழலில் வந்து இவர்களுக்கு எதிராக போரிடவும் நான் தயங்க மாட்டேன், அவர்களுக்கு எதிரான ஒரு போரை அறிவித்து போர் நிலைப்பாட்டை எடுத்தாரோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழலில் அலித்தரப்பு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய முதன்மையான கடமை அப்படிங்கிறது இந்த தரப்பு முஸ்லீம்களை வந்து, அதாவது சராசரி மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ப்ராப்பகேண்டானால் அடித்து செல்லப்படுபவர்கள். சரிங்களா? இப்போ மக்கள் இஷ்யூ இல்லை, தலைமை வந்து பையத் கொடுக்காமல் இருப்பது தான். அப்போ முஆவியாவையும் அவரோடு இருக்கும் முக்கியஸ்தர்களையும் பணிய வைப்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய உடனடி இஸ்லாமிய தேவை, குர்ஆன் சுன்னா ஒளியில் அப்படிங்கிறதுல இந்த தரப்பு மிகவும் உறுதியாக இருக்கிறாங்க, அலி அவர்களுடைய தரப்பு.
இந்த இரு தரப்புக்கும் மத்தியில் இன்னொரு தரப்பு இருந்தாங்க. என்னன்னா நியூட்ரலாக இருந்தாங்க. இதில் வந்து ஜமலில் நியூட்ரலாக இருந்த தரப்பு வந்து உள்ளபடியே வருத்தப்பட்டாங்க. ஜமல் போருக்கு பிறகு என்ன வருத்தப்பட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அலி அவர்களுடைய படையோடு இணைந்து போரிட்டு இருக்க வேண்டுமே அப்படின்னு பின்னாட்களில் வருத்தப்பட்டவங்களும் இருந்தாங்க. அவர்களில் ஒரு கணிசமான எண்ணிக்கையினர் இப்பொழுது வந்து இந்த போரில் நம்ம நியூட்ரலாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எல்லோரும் இல்லை, நியூட்ரலாக இருந்தவங்களிலே ஒரு கணிசமான எண்ணிக்கையினர் முடிவெடுக்கிறாங்க. எடுத்து அலி அவர்களுடைய தரப்போடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். சரிங்களா? இஸ்லாமிய தலைமைத்துவம் இதுதான். இவர் தான் இஸ்லாமிய தலைவர், ஹலீஃபா. ஸோ ஹலீஃபாவுனுடைய கட்டளைக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவருடைய டைரக்ஷனில் நம்ம இருக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இன்னும் சிலர் வந்து ஸ்டில் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அலி அவர்களோடு இணைந்து முஆவியா தரப்புக்கு எதிராக போர் புரிகிறதுல அவர்கள் இன்னுமே வந்து கன்வின்ஸ் ஆகலை. சரிங்களா? அவங்க வந்து நியூட்ரலாக தான் ஸ்டில் இருக்கிறாங்க. குழம்பி போய், அதாவது இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் முஸ்லீம்ஸ். அவங்க வந்து பார்க்குறது முஸ்லீம்களினுடைய ரத்தம் வந்து அநியாயமாக சிந்தப்பட்டு விடுமோங்கிற இம்மாதிரியான ஒரு அச்ச உணர்வில், ஒரு பயத்தில் குழம்பி போய் இருந்தாங்க. சரிங்களா? இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் இப்னு உமரை சொல்லலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ஸ்டில் சிஃபின்லேயும் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அதாவது அலி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய படையில் இணைந்து முஆவியா தரப்பு முஸ்லீம்களுக்கு எதிராக போராடுவதில் முஆவியா தரப்புலையும் அவர் இணையில்லை, தன்னை இணைத்து கொள்ளவில்லை. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இவர் செய்கிறது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு. அதனால் முஆவியா தரப்புலையும் தன்னை இணைத்து கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்களினுடைய ரத்தம் சிந்தப்படுவது மீண்டும் தொடரக்கூடாது. அதில் அவர் வந்து ஒரு ஸ்டடியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க அவரால் முடியாமல் இருந்தது. ஒரு குழப்பமான நிலையில் இருந்தார். எப்படி இருந்தாலும் போர் நடக்க போகிறது உறுதி. ஒரு தரப்பு தான் சத்தியத்தில் இருக்கும். அப்போ எந்த தரப்பு சத்தியத்தில் இருக்கிறதோ அந்த தரப்போடு இணைந்து இன்னொரு தரப்பை நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் வந்து இஸ்லாமிய நிலைப்பாடு, இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைக்கு வர அவரால் அந்த டைமில் முடியல. ஆனால் பின்னால் வந்து வருத்தப்படுறாரு. அதாவது முஆவியாவுடைய ஆட்சியின் கீழ் அவர் இருக்கும் பொழுது இப்னு உமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம கூட குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று வழியில் முஆவியா இப்னு அபு சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம் பேசும்போது 3 பாகம் பேசியிருக்கிறோம். அதில் இப்னு உமர்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேற்கோள் காட்டி பேசியிருப்போம். அந்த லிங்க்லாம் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, பாருங்கள். அதாவது ஒரு விஷயத்திற்கு என்னுடைய வாழ்நாளில் நான் வருத்தப்பட்டது போல் வேறு எந்த விஷயத்துக்குமே வருத்தப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்னு உமர். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அலி அவர்களோடு இணைந்து முஆவியா தரப்புக்கு எதிராக நான் போராடாததற்கு நான் வருத்தப்பட்டதை போல், வருந்தியதை போல் என்னுடைய வாழ்நாளில் நான் வேறு எதற்குமே வருந்தவில்லைன்னு பின்னாளில் அவங்க மிகவும் இது குறித்து வருத்தப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து இப்னு உமர் வந்து நியூட்ரலான ஒரு பொசிஷனில் தான் ஸ்டில் இருக்கிறாரு. ஸோ அப்போது முஆவியாவும் அவருடைய தரப்பும் வந்து கியரப் ஆகுறாங்க, ஃபுல்லாகவே சமரசமாகி இருக்கிறாங்க, இராணுவ ரீதியாக தங்களை தயார்படுத்தி கொள்ள தொடங்குகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் முஆவியாவுடைய தரப்புலையே வெகு சிலர், அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறாங்க. ஸ்டில் அவர்களுக்கு மனசில் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு உறுதிப்பாடு இல்லை. என்னதான் இவர் முஆவியா வந்து நியாயமான ஒரு வாதங்களை மேம்போக்காக வைத்தாலும் இதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. அவங்க அதில் ஒரு நபர் வந்து வரலாற்று பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு. ஒரு நபர் வந்து முஆவியாட்ட போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் செய்கிறது சரிதான், நீங்கள் உறுதியாக நம்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அலி அவர்கள் வந்து உஸ்மானுக்கு பிறகு இந்த சூழலில் மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவருக்கு நபிகளார் தரப்பிலும் முஸ்லீம்கள் தரப்பிலும் இருக்கக்கூடிய கண்ணியம், அவருடைய சாதனைகள், இந்த வெர்ச்சூஸ், அவருடைய ஃபதாயில்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பல்காக, ஒரு சங்கான, ஒரு பெரும்பான்மை முஹாஜிர்கள் அன்சாரிகள் பையத் கொடுத்து தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட, அவர்களோடு சேர்த்து ஒரு பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லீம்கள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கலீஃபாவுக்கு எதிராக நம்ம வந்து போர்க்கொடி உயர்த்துகிறோம். இது வந்து சரி அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புகிறீங்க
அப்படின்னு அவர் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாரு. நபிகளார் வந்து அவரை பற்றி எவ்வளவோ உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் வந்து அந்த கண்ணியம் வேறு எவருக்குமே எந்த சஹாபிக்குமே அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட அலி அவர்களை வந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம நிறைய மேற்கோள்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வரலாற்று பக்கங்களில் இருந்து. கதீருக்கும் இன்சிடெண்ட்டில் இருந்து இன்சிடெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி தபூக் போருக்கு நபிகளார் செல்லும் பொழுது அலி அவர்களை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் கூறிய விஷயமாகட்டும், அந்த மாதிரி ஹைபர் கோட்டை வீழ்த்தப்படுவதற்கு முன்னால் கண்ணியப்படுத்தும் விதமாக அலி அவர்களை பற்றி நபிகளார் கூறிய விஷயமாகட்டும், எவ்வளவோ, அதாவது ஆனால் மதீனத்துல் இல்ம் அலியுன் பாபுஹான்னு சொன்னதாகட்டும், ஏகப்பட்ட தனித்துவமான ஹானர்ஸ், மரியாதை செய்யப்பட்டவர், பண்பு நலன்களுக்கு சொந்தக்காரர், சிறப்பான குணாதிசயத்துக்கும் நடத்தைக்கும் சொந்தக்காரர். சரிங்களா? ஒரு முஃமினை தவிர யாரும் அலியை விரும்ப மாட்டார், ஒரு முனாஃபிக்கை தவிர யாரும் அலியை வெறுக்க மாட்டார்னு சொன்னதாகட்டும், வரிசையாக அவர் வந்து சொல்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து செய்கிறது சரிதானான்னு முஆவியாட்ட வந்து இந்த நபர் வந்து கேட்குறாரு. அதற்கு முஆவியா வந்து இப்படி பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நபர்கிட்ட, நான் அவருக்கு எதிராக வந்து போர்க்கொடி உயர்த்துகிறேன், காரணம் ஸ்டேட்டஸில், அவருடைய சிறப்பு தகுதிகளில், சிறப்பு அம்சங்களில் நான் அவருக்கு மேலே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல, மாறாக நான் வந்து ஒரு நீதியின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதாவது இந்த வார்த்தைகள், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை பாருங்கள், முஆவியாவுடைய சொற்கள், வார்த்தைகளினுடைய தெரிவை வந்து பாருங்கள், சாய்ஸை பாருங்கள். ஏன்னா அப்பீலிங்காக இருக்கும், நம்ம கேட்குறதுக்கே இனிமையாக இனிக்கி இருக்கும். ஏன்னா வெகு மக்களை வந்து நம்ம அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டம் வரைக்கும் தொடரக்கூடிய உத்தி தான், மக்களை வந்து சமரசம் செய்வதற்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நீதியினுடைய பாதையை தெரிவு செய்திருக்கிறேன். உஸ்மானை கொலை செய்தவர்கள், அநியாயமாக கொலை செய்தவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் அலிக்கு எதிராக போராடுகிறேன், அதாவது போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இப்படி, அதாவது இந்த கேள்வியை முஆவியாவிடம் கேட்டவருடைய பேர் வந்து அபு முஸ்லிம் அல் ஹவுலானி அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாற்று புத்தகத்தில். அவர் தான் இந்த கேள்வி கேட்குறாரு. பட் இவரை மாதிரியே இன்னும் சிலர் வந்து ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சைடில் இவருடைய வாதத்தினால, பிரச்சாரத்தில் சமரசமாகி இருந்தாலும், இந்த வாதத்தில் வந்து சமரசமாக இருந்தாலும், ஏன்னா நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால சமரசமாக இருந்தாலும், இந்த அதாவது ஒரு இரட்டை மனமாக இருக்கிறார்கள் சிலர். சரிங்களா? இது வந்து எப்படி சரியாகும் அப்படின்னா, அதில் ஒரு நபர் தான் இவர். ஸோ அப்போ இந்த தரப்பு முஸ்லீம்கள், அதாவது முஆவியா தரப்பு முஸ்லீம்கள்லேயே இருந்த இப்படிப்பட்டவர்களுடைய கொஞ்சம் அழுத்தங்கள்னால, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் முஆவியா அபரிமிதமான பொருளாதாரத்தையும் தன்னுடைய செல்வாக்கின் கீழிருந்த பிரசித்தமான நபர்களையும் வைத்து இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றாலும், இந்த மாதிரி இரு மனதில் இருந்த மனிதர்களினுடைய பிரச்சாரங்கள்னாலும் முஸ்லீம்கள் தாக்கமடைகிறார்கள் அப்படிங்கிற செய்தி முஆவியாவுக்கு வருது. அப்போது அந்த மாதிரியான நபர்களும் மக்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சரியாக படலைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது சரியாக படலை, இது போருக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இந்த இஷ்யூ வந்து போகணுமா, அப்போ இதை வந்து தலைமை வந்து கிளாரிஃபை பண்ணணும், அதாவது முஆவியா தரப்பு வந்து இதை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய, பேசக்கூடிய தகவல்கள் முஆவியாவை சென்றடையுது. ஸோ அப்போ முஆவியா வந்து போருக்கு செல்வது, போர்க்கொடி உயர்த்தும் இந்த விஷயத்தை வந்து மேலும் தெளிவுபடுத்தும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். சரிங்களா? அழுத்தம் வந்து அதிகமாகுது. அப்போ அழுத்தம் அதிகமாகும் போது அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. யாருக்கு? ஹலீஃபா அலி அவர்களுக்கு முஆவியா வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. நம்ம இந்த இடத்துல அந்த கடிதத்தை வந்து வெர்பேட்டம், சொல்லுக்கு சொல் மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். சரிங்களா? முஆவியா வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தையும், அதற்கு பிறகு அலி அவர்கள் முஆவியாவுக்கு எழுதிய பதில் கடிதத்தையும் நம்ம வந்து மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆவணம், வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பெரும்பாலான முஸ்லீம்கள், அதை முஸ்லீம் ஸ்காலர்ஸ், இந்த மாதிரி வரலாற்றை பேசுபவர்கள் இந்த ஏரியா பக்கம் போகிறதில்லை, இதை மேற்கோள் காட்டுவதும் கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த கடிதத்தை வந்து வேர்ட் பை வேர்டு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, முஆவியாவுடைய தரப்பு வந்து ரொம்ப
பலகீனமாக இருந்தது. ஏன்னா அலியினுடைய தரப்பு வந்து ஏற்கனவே அது ஹலீஃபாவாக பதவியேற்ற உடனுக்குடன் ஒரு போரை சந்தித்து விட்டது. அதற்கு முன்பும் அலியோடு இருந்தவர்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ங்கிறது மட்டும் இல்லாமல் புடம்போடப்பட்ட ஆரம்ப கட்டத்திலேயே நபிகளாருடனே வாழ்ந்த முக்கியமான சஹாபிகள், அதாவது முஹாஜிர்கள் அன்சாரிகளில் பெரும் எண்ணிக்கையினர் அலியோடு இருந்தார்கள். ஸோ அப்போ உள்ளபடியே வந்து போரை சந்தித்த முஸ்லீம்கள், போர்களிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கடத்திய முஸ்லீம்கள் எல்லாம் இருந்தாங்க அலியோட, இன்க்ளூடிங் இமாம் அலி ஹிம்செல்ஃப் பெர்சே இஸ் அன் அன்டிஸ்பியூட்டட் வாரியர். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தரப்பு அப்படி இருக்குன்னா, இந்த தரப்பு ரொம்பவே வல்னரபுளாக இருக்குது. அதாவது ரொம்ப பலகீனமாக எளிதில் வீழ்ந்து விடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா முஆவியாவுடைய தரப்பு வந்து இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வாரை சந்திக்கலை. இந்த போர் வீரர்கள்லாம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்பொழுது தான் வந்து தங்களை வந்து அவர்கள் தயார்படுத்தி கொள்கிறார்கள். இப்பொழுது ஒரு போரை நாம் சந்திக்க இருக்கிறோம், போருக்கு போகிறோம், அதனால் நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கிடணும்னு தயார்படுத்துகிறாங்க. சரிங்களா? அந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் பின்னாளில் வரப்போகும் சிஃபீன் போரில் இந்த ஃபேக்டர் எல்லாமே ஒரு ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல முஆவியாவோடு இருந்த ஒரு முக்கியமான கேரக்டரை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். இவர் வந்து முஆவியாவோடு இருக்கிறாரு. இவர் வந்து உமர் அவர்களுடைய ஆட்சியில் மிஸ்ரினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியிலும் இவர் வந்து ஆளுநராக தொடர்ந்தார். ஆனால் வந்து உஸ்மான் அவர்கள் இவரை வந்து பதவி நீக்கம் செய்துவிட்டு தன்னுடைய கோத்திராங்கத்தை சார்ந்த குடும்ப வட்டத்துக்கு உட்பட்டு இருந்த இன்னொருவரை ஆளுநராக நியமித்தார். இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தில் சிஃபீன் போருக்கு பின்னால் ஏற்பட்ட வளர்ச்சிகள் நிகழ்வுகளில் ஒரு முக்கிய பங்காற்ற போகிறவராக இருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டரையும் நம்ம அந்த இடத்துல டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கடிதத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அந்த கேரக்டரினுடைய பேர் வந்து அம்ர் இப்ன் அல் ஆஸ். சரிங்களா? அம்ர் இப்ன் அல் ஆஸ் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய நபர் தான். உமர் அவர்களுடைய ஆட்சியில் கவர்னராக இருந்தவர். ஸோ இவர் வந்து பேசிக்கலி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு பகை உணர்வோடு இருந்தார், ஸ்டில் இருக்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உஸ்மான் அவர்கள் வந்து அம்ர் இப்ன் அல் ஆஸ் அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்தார். சமகால எகிப்தின் பகுதியாக இருந்த மிஸ்ரினுடைய ஆளுநராக இருந்த அம்ர் இப்ன் அல் ஆஸை வந்து பதவி நீக்கம் செய்கிறார் உஸ்மான் அவர்கள். பதவி நீக்கம் செய்துவிட்டு இவர் வந்து ஹலீஃபா வந்து இன்னொரு நபரை வந்து நியமிக்கிறார். ஸோ அந்த ஒரு கிரெட்ஜில் வந்து ஸ்டில் இருக்கிறார். அதாவது உஸ்மானுக்கு எதிராக இருந்த முக்கியமான நபர்களில் அவருடைய ஆட்சி காலத்தில் இவரும் ஒருவர், அம்ர் இப்ன் அல் ஆஸும் ஒருவர். அவர் வந்து பொதுவில் தன்னுடைய வெறுப்பையும் பகையையும் எதிர்ப்புணர்வையும் வெளிப்படுத்தியதை விட உள்ளுக்குள்ளாக அந்தரங்கமாக பிரைவேட்டாக வந்து மிகவும் எதிர்ப்புணர்விலும் பகை உணர்விலும் தான் உஸ்மானுக்கு எதிராக இருந்தார் என்று வரலாற்று பக்கங்கள் பதிவு செய்கின்றன. அதற்கு முதன்மையான காரணம், நாம் வந்து தகுதி படைத்த ஒரு ஆளுநராக இருந்தும், அதாவது அவர் தன்னை வந்து ஒரு தகுதியுள்ள நபராக கருதி கொள்கிறார். ஏன்னா உமர் அவர்கள் வந்து அவரை ரிலீவ் பண்ணலை அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்து. ஆனால் பலமுறை உமர் வந்து அவரை கண்டித்திருக்கிறார், கடிந்திருக்கிறார், விமர்சித்திருக்கிறார். ஆனால் ரிலீவ் பண்ணலை. அப்போ உமரே என்னை பதவி நீக்கம் செய்யாத பொழுது, அதாவது ஒரு தகுதி படைத்த நபராக நான் இருந்த பிறகும் உஸ்மான் வந்து எதற்காக என்னை பதவி நீக்கம் செய்தார் அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் உஸ்மான் அவர்களுடைய கொலை வரைக்கும், அதன் பிறகும் கூட அவர் வந்து அப்படி தான் இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அம்ர் இப்ன் அல் ஆஸ் வந்து மதீனாவுக்கு போகவில்லை. அவர் மதீனாவுக்கு போக விரும்பவில்லை. அவர் வந்து சமகால பாலஸ்தீனுடைய ஒரு பகுதியில் வந்து செட்டில் ஆகிறாரு. சரிங்களா? அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் அது வந்து அஷாமுனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்தது. முஆவியாவுடைய அதிகார வரம்புக்குள் இருந்த பகுதியில் செட்டில் ஆகிறாரு. ஸோ அப்போது அம்ர் இப்ன் அல் ஆஸ் வந்து இந்த வளர்ச்சிகளை, இரு தரப்பிலும் ஏற்படும் வளர்ச்சிகளை கூர்ந்து அவதானித்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அவர் வந்து இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை. அம்ர் இப்ன் அல் ஆஸுக்கு வந்து 2 மகன்கள். ஒருவருடைய பெயர் வந்து அப்துல்லாஹ். சரிங்களா? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்ன் அல் ஆஸ். அதே மாதிரி இன்னொரு மகனுடைய பேர் முஹம்மது இப்னு அம்ர் இப்ன் அல் ஆஸ். இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்ன் அல் ஆஸ் வந்து ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் கொஞ்சம் மார்க்கப்பற்றுள்ளவர், இஸ்லாமிக் ஸ்டான்ஸில் வந்து ஒப்பீட்டளவில் உறுதியாக இருக்கக்கூடியவர். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து
நடைமுறைப்படுத்த வேண்டும், அதில் வந்து எந்த விதமான பிறழ்வும் ஏற்பட்டு விடக்கூடாது, இல்லை நம்ம ஒரு தவறான பிறழ்வான டீவியேஷனான ஸ்டான்ஸ் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இஸ்லாமிய மனசாட்சிப்படி செயல்படக்கூடியவராக அறியப்படுபவர். இப்போ நம்ம இந்த அஹ்லு சுன்னாவல் ஜமா பாரம்பரியத்தில் ஹதீஸ் கிரந்தங்களில் நிறைய ஹதீஸுகளை அறிவித்தவர்களில் அந்த பட்டியலில் இவரும் ஒரு இடம் வகிக்கிறார், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ். ஸோ அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் அவரும் வந்து இந்த வளர்ச்சிகளை அவதானித்து கொண்டே வருகிறார். அப்துல்லா இப்னு உமர் மாதிரியே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸும் இந்த விவகாரத்தில் வந்து ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கலை. அதாவது அலியோடையும் தன்னை இணைத்து கொள்ளவில்லை, முஆவியாவோடும் தன்னை இணைத்து கொள்ளவில்லை. சரிங்களா? ஏன்னா அலியோடு இணைந்து கொள்ளாததற்கு அப்துல்லா இப்னு உமரும் அப்துல்லா இப்னு அம்ர் இருவருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பார்வை தான் கொண்டிருந்தாங்க. ஸோ அப்போது இரண்டு தரப்போடும் தங்களை இணைத்து கொள்ளாததற்கு இந்த இருவருக்குமே அன்றைய நேரத்தில் அன்றைய பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் ஒரு காரணம் இருந்தது, இப்னு உமருக்கும் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸுக்கும். ஸோ அப்போ அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸினுடைய மகனார் வந்து தன்னுடைய தந்தையிடம் போய் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த இஷ்யூவில் தலை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு யக்கீன், உறுதி இந்த விவகாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் வரை நீங்கள் இரண்டு தரப்போடும் உங்களை பிணைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா இவங்க இந்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன ஒரு அனுமானத்தில் எழுதுகிறாங்கன்னா, முஃபஸ்ஸிரீன்கள் உட்பட சமகால முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வரலாற்று ஒரு சில முக்கியமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணார். என்ன சஸ்பெக்ட் பண்ணார், சந்தேகப்பட்டார்னா, அம்ர் இப்னு அல் ஆஸ் வந்து ஒரு முடிவை எடுத்த அந்த நேரத்தில் நிச்சயமாக அது வந்து முஆவியாவுக்கு சாதகமாக தான் இருக்கும், முஆவியாவுக்கு சாதகமான ஒரு முடிவைத்தான் இவர் எடுப்பார் அப்படிங்கிற ரீதியில் அப்படிங்கிறத இவர் ஸ்பெக்குலேட் பண்ணார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ். அதனால் தன்னுடைய தந்தைக்கு வந்து இந்த ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு, நீங்கள் வந்து இந்த இஷ்யூவில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்தால் நீதி அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக கன்வின்ஸ் ஆகி நீங்கள் ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கணும். அதில் உங்களுக்கு சமரசம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தலையே போடாதீங்க, இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, இதில் வந்து நீங்கள் உங்களை பிணைத்து கொள்ளாதீர்கள், நீங்கள் நியூட்ரலாகவே இருங்க, தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுதான் வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸினுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில். ஆனால் அவருடைய இன்னொரு பையன் முஹம்மது இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் இவர் மாதிரி இல்லை, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் மாதிரி இல்லை. இவர் வந்து ஒரு வேர்ல்ட்லி கேரக்டர். அப்படின்னா someone who is obsessed with materialism and power and wealth ன்னு சொன்ன மாதிரி அதிகாரம், பொருளாதாரம், பொருள் முதல்வாத சிந்தனைகளால் பீடிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட்லி கேரக்டர். இவர் வந்து தன்னுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸுக்கு எதிரான ஒரு ஒப்பீனியனை, கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்ர் இப்னு அல் ஆஸ்ட்ட போய், இல்லை நீங்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்காதீங்க, யார் அப்துல்லா சொல்கிறத கேட்காதீங்க, நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கேரக்டரு, சமூகத்தில் வந்து ஒரு பிரசித்தம் வாய்ந்த பிரபலமான ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக, ஒரு ஆளுமையாக நீங்கள் இருக்கிறீர்கள், அறியப்படுகிறீர்கள். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த முடிவுமே எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது சரி வராது, இது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் தீர்க்கமாக, உறுதியாக, தெளிவாக சிந்தித்து ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து முஆவியாவுக்கு ஆதரவாக அம்ர் இப்னு அல் ஆஸை வந்து டில்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா இது வந்து நீதி சார்ந்த விவகாரம். உஸ்மானுடைய கொலைக்கான நீதியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். ஏன்னா உஸ்மானை கொலை செய்தவர்கள் ஒன்ஸ் அகெயின் அதே ப்ராபகண்டா, சட்டவிரோதமாக அவரை கொலை செய்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நியாயமான முறையில் விசாரணை நடக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறார். தன்னுடைய கருத்து இதுதான். அதாவது அம்ர் இப்னு அல் ஆஸ் வந்து இந்த விவகாரத்தில் முஆவியாவுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது முஹம்மது இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸினுடைய ஆசை. சரிங்களா? அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் வந்து அவருடைய ஒரு பேலன்ஸ்டான ஒரு வியூவை வந்து சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து
முஆவியாவுக்கு ஆதரவாக தன்னுடைய தந்தை நிற்பதற்கு தோதுவான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார், ஒரு ஆலோசனையை வழங்குகிறார். 2 மகன்களினுடைய ஆலோசனைகளையும் வந்து அம்ர் இப்னு அல்-ஆஸ் வந்து செவியேற்ற பிறகு அவர் இந்த விவகாரத்தை பற்றி ஆழ்ந்து யோசிக்கிறார். ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவு அப்படின்னா, நம்ம முஆவியாட்ட போய் பேசுவோம் அப்படின்னு. சரிங்களா, முஆவியாட்ட போய் இந்த விவகாரம் சம்பந்தமாக, அவரோடு இருப்பது சம்பந்தமாக பேசுவோன்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார். ஸோ அப்போ அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, பாலஸ்தீனில் இருந்து அஷ்ஷாமுக்கு வந்து ட்ராவல் பண்ணி முஆவியாவை போய் பார்க்குறாரு. அது வந்து ஈஸியான ஒரு ட்ராவல் தான். அதாவது மக்கா மதீனாவிலேருந்து அஷ்ஷாமுக்கு ட்ராவல் பண்ணுறதை விட பாலஸ்தீனில் இருந்து அஷ்ஷாமுக்கு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒப்பீட்டளவில் பயண தூரம் வந்து குறைவானது. அவர் வந்து முஆவியாவை வந்து போய் பார்க்குறாரு. ஆனால் முஆவியா வந்து ஆரம்பத்தில் இவருடன் பிடி கொடுத்து பேசவில்லை. ஏன்னா காரணம் வந்து முஆவியா என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இன்னொரு ரைவல் அப்படின்னு, அதாவது தன்னுடைய அதிகாரத்துக்கான போட்டியாளர்களில் இவர் இன்னொரு போட்டியாளராக வந்து விடுவாரோ அப்படின்னு அவர் பயப்படுறார். ஏன்னா இவர் வந்து இன்னொரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறார், நீண்ட நெடுங்காலம் ஆளுநராக இருந்தவர் வேறு. இவர் வந்து நபிகளார் காலகட்டத்தில் அதாவது முஆவியாவுக்கு முன்னாடியே, மக்கா வெற்றிக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான அவருடைய மகன் வந்து உள்ளபடியே இஸ்லாமிய அறிஞர்கள் வட்டங்களில் அவருடைய இஸ்லாமிய தகைமைக்காக அறியப்படுபவர். ஸோ அப்போ பல்வேறு காரணங்களால் இவர் இன்னொரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருப்பதனால் முஆவியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரைவலாக, அதாவது அதிகாரத்திற்கான போட்டியில் தன்னோடு போட்டியிடுபவர்களாக தான் கருதும் யாரையும் அவர் வந்து டாலரேட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருந்தார். அதிகாரத்தில் தான் மட்டும், அதாவது உச்சபட்ச அதிகாரத்தில் தலைவராக தான் மட்டும் இருக்க வேண்டும்னு நினைக்கிறார் அந்த ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டில், அந்த சூழலில். ஸோ அப்போ அம்ர் இப்னு அல்-ஆஸை வந்து அவர் வந்து கடந்து போக பார்க்கிறார். அவரை வந்து பொருட்படுத்தலை, அவருக்கு வந்து பிடி கொடுக்கவில்லை. அப்போ அம்ர் இப்னு அல்-ஆஸ் வந்து இதை உணர்ந்து கொள்கிறார், இவர் வந்து நம்மளை வந்து கணக்கில் எடுக்க மறுக்கிறார் அப்படின்னா. அப்போ அம்ர் இப்னு அல்-ஆஸ் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்கிறாரு. அதாவது நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை என்றாலோ, என்னுடைய கருத்துகளுக்கும் அபிப்பிராயங்களுக்கும் யோசனைகளுக்கும் செவிசாய்க்கவில்லை என்றாலோ அது உங்களுக்குத்தான் பாதிப்பு அப்படின்னு. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கே தெரியும், பெரும்பாலான முஹாஜிர்கள் அன்சாரிகளில் கணிசமான எண்ணிக்கையினர் அலியுடன் இருக்கிறார்கள். சரிங்களா, மக்கள் செல்வாக்கும் அலி அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது அதிகமான முஸ்லீம்கள் அலி அவர்களுக்கு பையத் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய கேம்ப்லேயே, உங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அலி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இந்த விவகாரத்தில் வந்து கேட்டாந்தி வால் மாதிரி ஒரு டைலம்மாவில், ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும், இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவு கிடைக்காத முஸ்லீம்களும் கூட இருக்கிறார்கள். இப்பொழுது ஒப்பீட்டளவில் வந்து நீங்கள் தான் வந்து பலவீனமான தரப்பாக இருக்கிறீர்கள். சரிங்களா, அப்போது என்னை வந்து நீங்கள் நிராகரிப்பதும் மறுதளிப்பதும் அல்லது கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் புறந்தள்ளுவதும், நீங்கள் யாரை எதிரியாக பார்க்கிறீர்களோ அவர்களுடைய தரப்பிற்குத்தான் வலு சேர்க்கும். சரிங்களா, நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை என்னை ஏற்றுக்கொள்வதை தவிர. ஏன்னா நீங்கள் வந்து என்னை நிராகரிச்சேங்கன்னு சொன்னால் நான் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எதிர்த்தரப்பில் தான் போய் சேருவேன். அதாவது அலி அவர்களுடைய தரப்பில் தான் நான் போய் இணைந்து கொள்வேன். அது மேலும் உங்களுக்கு பாதகமாகத்தான் வந்து சேரும். சரிங்களா, பாதகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு அம்ர் இப்னு அல்-ஆஸ். ஸோ அப்போது முஆவியா வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, சரி ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன, உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. எப்படியுமே முஆவியாவுக்கு தெரியும், இவர் வந்து உலகாயுத விஷயங்களை எதிர்பார்க்கிறார், அதாவது அதிகாரத்தை எதிர்பார்க்கிறார் அல்லது செல்வங்களை எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்ம கூட இவர் வந்து இணைந்து கொள்ள மாட்டார்னு தெரியும். அப்போ முஆவியா கேட்குறாரு, ஸோ ஓகே, வாட்ஸ் தி ப்ரைஸ் அப்படின்னு, என்ன இதற்கான விலை என்ன, என்னுடைய அதிகார வட்டத்திற்குள் நீங்கள் இருப்பதற்கு, நெருக்கமானவராக நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து அம்ர் இப்னு அல்-ஆஸ் வந்து சொல்கிறாரு, கவர்னர்ஷிப் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு, ஈஜிப்டினுடைய மிஸ்ருடைய ஆளுநராக நான் வந்து அமர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து திருக்குர்ஆனின் நபரையோ சுன்னாவின் நபரையோ நபிகளாருடைய பாசறையில் பாடம் பயின்ற, புடம்போடப்பட்ட, மெருகேற்றப்பட்ட உலக ஆசாபாசங்கள், அதிகாரங்கள், செல்வங்களை விட்டும் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த
க்ரீம் ஆஃப் தி கிராப்ஸை பற்றி நாம் வந்து பேசி கொண்டிருக்கவில்லை. சரிங்களா? இவங்க வந்து ஆட்சி அதிகாரம் பற்றின ஒரு பார்கெயின் நடக்குது. அதாவது வேர்ல்ட்லி பவர் பற்றின ஒரு பார்கெயினில் தான் இந்த நெகோஷியேஷனே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே வந்து அங்கே வைக்கப்படுது. நான் வந்து நீங்கள் எனக்கு வந்து கவர்னர்ஷிப் ஆஃப் ஈஜிப்டை தரல அப்படின்னா நான் அலிகிட்ட போயிடுவேன். அப்படின்னா யார் சைடில் சத்தியம் இருக்குதுன்னு அவர் பார்க்கல, யார் சைடில் நியாயம் இருக்குது, எது சரியான நிலைப்பாடு, யார் தரப்பில் நாம் வந்து அஸ் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல் கொள்கை சமரசமின்றி யார் சைடில் வந்து நியாயம் இருக்கிறதோ சத்தியம் இருக்கிறதோ அவருடைய தரப்பில் நாம் நிற்க வேண்டும். பொருளாதாரம், அதிகாரம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அதிகாரம் கிடைக்குதோ இல்லையோ, பொருளாதாரம் கிடைக்குதோ இல்லையோ, இறைவனுடைய திருப்திக்காக இறை தூதரனுடைய வழிமுறையில் இறைவனுடைய வேதமும் இறை தூதரனுடைய சுன்னாவுனுடைய வழிமுறையில் நம்ம யாரு கூட நிற்கணும் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையிலான ஒரு முடிவுக்கு வராமல் யார்கிட்ட போனால் காரியம் நடக்கும், அதாவது யாரால் நமக்கு உலகாயுத லாபம் இருக்கிறது, யார்கிட்ட போனால் நம்மளுடைய அதிகாரத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா, நம்ம அதிகாரத்தில் போய் அமரலாம் அப்படிங்கிற அளவுகோலின்படி இங்கே நெகோஷியேஷன் நடக்குது. அப்போது தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ரன்னிங் ஃபார் பவர். அதிகார செல்வ வளத்தினுடைய தேட்டத்தை நோக்கி ஓடுபவர்கள். அப்போ அதை அளவுகோலாக கொண்டு அதை வந்து ஒரு பார்கெனிங்கான கருவியாக வச்சு இங்கே வந்து பார்கெனிங் பண்ணுறாங்க. அப்போ அம்ர் இப்னு அல்-ஆஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி தரப்பில்தான் நியாயம் இருக்கிறது. முஆவியா வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆப்வியஸாக அப்துல்லா அம்ர் இப்னு அல்-ஆஸினுடைய அட்வைஸின் பிரகாரமும் அவர் வந்து இவ்வளவு நாள் பயணப்பட்டு வந்த அவருடைய இஸ்லாமிய பாதையின் பிரகாரமும் அம்ர் இப்னு அல்-ஆஸுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் முஆவியா செய்கிறது சட்டவிரோத செயல் அப்படின்னு. அலி தரப்பில் தான் நியாயம் இருக்குது, அலியினுடைய கோரிக்கை என்னன்னு தெரியும், சரிங்களா. ஆனால் அதை அளவுகோலாக கொண்டு அவர் ஒரு நிலை எடுக்கல, ஸ்டான்ஸ் எடுக்கல. அவர் எதை அளவுகோலாக கொண்டு எடுக்கிறார் என்றால் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் அளவுகோலாக கொண்டு எடுக்கிறார். அப்போ அவர் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு வந்து கவர்னர்ஷிப் ஆஃப் ஈஜிப்ட் வேணும் அப்படின்னு. அப்போது முஆவியா வந்து இதை கன்சிடர் பண்ணுறாரு. இவர் வந்து இப்படி கேட்குறாரு, இது ஏன்னா இவர் வந்து இன்னொரு ரைவல் அலி மாதிரியே, அலி அளவுக்கு இல்லாட்டாலும் இவர் பொட்டன்ஷியல் ரைவலாக வர்றதுக்கு, எதிர்காலத்தில் நமக்கு எதிராகவே இவர் வளர்ச்சி அடைந்து நமக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துவதற்கு சாத்தியம் உள்ளது. ஏன்னா அவர் செய்ததை அவர் மற்றவங்கள்ட்டையும் பொருத்தி பார்க்குறாரு. அப்போது இவர் வந்து தீவிரமாக இதை வந்து பரிசீலனை செய்கிறார் முஆவியா. அப்போது உத்பா இப்னு அபு சுஃபியான், முஆவியாவுடைய சகோதரர் வந்து அம்ர் இப்னு அல்-ஆஸுக்கு ஆதரவாக அவர் வந்து பரிந்துரைக்கிறாரு, நீங்கள் வந்து காய் வந்து தெளிவாக நகர்த்த வேண்டும், நீ வந்து ஒரு அரசியல் காய் நகர்த்தல் எடுக்க ஒரு இராணுவ ரீதியான ஒரு முடிவு எடுக்கிற, அப்போ அந்த இராணுவ ரீதியாக நீ வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் வந்து இங்கே குறைவாக இருக்கக்கூடிய சூழலில், அதாவது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்த்தரப்புக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் உன்னுடைய காய் நகர்த்தல்கள் வந்து மிகவும் வந்து வலுவானதாக நம்ம தரப்பை அரண் செய்யக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். ஸோ அப்போ அதற்கு ஏற்றார் போல் தான் நீங்கள் வந்து காய் நகர்த்தணும். எல்லோரையும் வந்து எல்லா நேரத்துலையும் எதிரியாக பார்க்கக்கூடாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு நம்ம காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு பிரசித்தமான ஆளுமையாக இருக்கிறார். அதாவது சராசரி முஸ்லீம்களினுடைய பார்வையில் இவருக்கு ஒரு வெயிட் இருக்குது. அப்போ இவர் வந்து நம்மள்கிட்ட வாரார் அப்படின்னா இந்த நேரத்தில் இவரை வந்து பயன்படுத்துறது தான் சிறந்தது அப்படின்னு ஒரு அட்வைஸை வந்து முஆவியாவுக்கு கொடுக்குறாரு. அப்போ முஆவியா வந்து ஒரு ஆழ்ந்த, இப்போ நல்லா கேட்டுக்கிடுங்க, இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்ல விரும்புவது, எதுவுமே இந்த நேரத்தில் இவ்வளவு நேரமும் நான் பேசி கொண்டு இருந்த விஷயத்தில் எந்த டிசிஷனுமே, அரசியல் இராணுவ முடிவுகள் எதுவுமே திருக்குரான் சுன்னா சீராவின் அளவுகோல் படி எடுக்கப்படவில்லை. எல்லாமே வேர்ல்ட்லி கால்குலேஷன், அதிகாரம் பொருளாதாரம் இதுதான் வந்து அளவுகோலாக இருக்குது. அப்போது இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் காய் நகர்த்தல், ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் மெனூவர் பண்ணுறாரு. அப்போது ஓகே, அப்போ நம்ம வந்து இதுக்கு அக்ரி பண்ணலாம், அம்ர் இப்னு அல்-ஆஸினுடைய அந்த கோரிக்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அம்ர் இப்னு அல்-ஆஸ்ட்ட சொல்கிறார், ஓகே உங்களுடைய கோரிக்கைக்கு நான் செவிசாய்க்கிறேன், நீங்கள் வந்து ஒருவேளை அலி வந்து என்னிடம் தோற்றுவிட்டார் என்றால் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம கையில் வந்து அதிகாரம் வந்துடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து ஐ வில் கிவ் யூ தி கவர்னர்ஷிப் ஆஃப் ஈஜிப்ட் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு, அதாவது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் நீங்கள் வந்து மிஸ்ரினுடைய ஆளுநராக இருந்து கொள்ளலாம்னு வாக்குறுதி அளிக்கிறார் அம்ர் இப்னு அல்-ஆஸுக்கு. ஸோ அப்போ இப்படிப்பட்ட இயங்கியலுக்கு மத்தியில், அரசியல் பொருளாதார இராணுவ வளர்ச்சிகளுக்கு மத்தியில் தான்
நம்ம இந்த போர் நடக்க போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆனாலும் அம்ர் இப்னு அல் ஆஸ் முஆவியாவுடன் இணைந்து கொண்ட பிறகும் கூட இம்மாதிரியான வளர்ச்சிகளுக்கு மத்தியிலும் கூட முஆவியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஆவியாவுடைய அதிகார எல்லைக்குட்பட்டு இருந்த முஸ்லீம்களில் சிலர் கன்வின்ஸ் ஆகலை. இது 100 விழுக்காடு சரிதான், முஆவியாவுடைய இந்த நிலைப்பாடு அதிகாரப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபாவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி போருக்கு செல்வது ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து 100 விழுக்காடு சரிதான், இது நியாயமானது தான் அப்படிங்கிறதுல கன்வின்ஸ் ஆகாத சிலரும் இருந்தார்கள். அப்போ அவர்கள் மூலமாக அந்த மக்கள் அழுத்தம் முஆவியாவுக்கு வருகிறது. இதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய, மேற்கொண்டு இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய, தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் முஆவியா இருக்கிறார். அதனால் முஆவியா ஒரு கடிதம் எழுதுகிறார். அலி அவர்களுக்கு முஆவியா ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அப்போ முஆவியா என்ன லெட்ரு எழுதுகிறாருன்னா, நம்ம வேர்ட் பை வேர்டு கோட் பண்ணுறோம். முஆவியாவுடைய லெட்ரு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால்னு ஆரம்பிக்கிறாரு. மின் முஆவியா இப்னு அபு சுஃப்யான் இல அலியின் இப்னி அபி தாலிப், அபு சுஃப்யானுடைய மகன் முஆவியாவிடமிருந்து அபு தாலிபினுடைய மகன் அலிக்கு எழுதி கொள்ளும் கடிதம்னு. அம்மா பாத் فإن الله اصطفى محمدا بعلمه وجعله الأمين على وحيه والرسول إلى خلقه. அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்து கண்ணியப்படுத்தியுள்ளான் தன்னுடைய அறிவை, அதாவது நாலெட்ஜை கொண்டு. அதே மாதிரி தன்னுடைய வஹீக்கான ஒரு பாதுகாவலராக, ஒரு ட்ரஸ்டியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியுள்ளான். தன்னுடைய வேத வெளிப்பாட்டின் போதகராக, பாதுகாவலராக, அதற்கான பொறுப்பு சுமந்தவராக அவரை ஆக்கியுள்ளான். அதே மாதிரி தன்னுடைய படைப்பினங்களுக்கான தூதராக அவரை ஆக்கியுள்ளான். சும்ம ஜித்தபா மினல் முஸ்லிமீன அவானா. அதற்கு பிறகு அல்லாஹ் முஸ்லிம்களிலிருந்து சிலரை கண்ணியப்படுத்தி தெரிவு செய்தான். அதாவது நபிகளாருடைய தூதிச் செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு உரிய நபராக நபிகளாரை பலப்படுத்தும் மனிதர்களை, தலைவர்களை முஸ்லிம்களிலிருந்து அல்லாஹ் தெரிவு செய்தான். ஐயபஹு பிஹிம், நபிகளார் அவர்கள் மூலமாக அவர்களால் உதவி செய்யப்பட்டார்கள். ஃபகானு ஃபில் மனாசிலி ஐந்தஹு அலா கதிரி ஃபதாயிலிஹிம் ஃபில் இஸ்லாம் அப்படின்னு. அவர்கள் தங்களுடைய ஃபதாயில்களால், வெர்ச்சூஸ்னால், அதாவது இஸ்லாத்தில் தங்களுடைய அந்தஸ்துகளால், தங்களுடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்கள், நடத்தைகள், செயல்பாடுகளால் நபிகளாருக்கு இணையான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. வக்கான அன்ஸஹஹும் லில்லாஹி வ ரசூலிஹ் ஹலீஃபத்துஹ், அதாவது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மிக நெருக்கமான, மிக தகுதி வாய்ந்த, மிக பொருத்தமான ஆலோசகராக இருந்ததில் முதன்மையானவர் அல்லாஹ்வுடைய தூதர்னுடைய பிரதிநிதி, முதல் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மேற்கோள் காட்டி முஆவியா இப்படி சொல்கிறாரு. சும்ம ஹலீஃபத்து ஹலீஃபத்துஹ் சும்மல் ஹலீஃபத்து சாலிஸ் அல் மக்தூலு துல்மன் உஸ்மான். அதற்கு பிறகு தகுதி வாய்ந்தவராக இருந்தவர் இந்த இடத்தில் அவருடைய சக்சஸர்னு சொல்கிறார். அதாவது முதல் ஹலீஃபாவுடைய ஹலீஃபா, இரண்டாம் ஹலீஃபா, இன் ரெஃபரன்ஸ் டு உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு சொல்கிறாரு சும்மல் ஹலீஃபத்து சாலிஸ், அதாவது அதற்கு பிறகு மூன்றாம் ஹலீஃபா அல் மக்தூலு துல்மன் உஸ்மான், அநியாயமாக கொல்லப்பட்ட உஸ்மான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபக்குல்லுஹும் ஹசத் அப்படின்னு. ஹசதுனா என்வி, அவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மூன்று பேரை குறித்தும் பொறாமை கொண்டிருந்தாய், இந்த 3 பேர் மீதும் பொறாமையாளராக இருந்தாய் அப்படின்னு. அதே மாதிரி அவர் தொடர்ந்து சொல்கிறாரு வாலா குல்லிஹிம் பகைத் அப்படின்னு சொல்கிறாரு. பகா, இந்த டிரான்ஸ்கிரஷன் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த 3 நபர்கள் மீதும், 3 நபர்கள் விஷயத்திலும் நீ வரம்பு மீறினாய், டிரான்ஸ்கிரஸ் பண்ண.
அரஃப்ன ذلك في نظرك الشزر. அதாவது உன்னுடைய முகத்தில் வெளிப்படும் அந்த பாவனையான அந்த புன்னகையிலிருந்தே நாங்கள் அதை தெளிவாக கூறிவிடுவோம், எங்களுக்கு அது நன்றாகவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. வகௌலிக்கல் ஹுஜர், பிரிவினைவாத சொற்களை நீ அவ்வப்போது பேசுவதிலிருந்தும் நாங்கள் இதை தெரிந்து கொண்டோம். ஒத்த நஃபுசிக்க சுஅதா வ இப்தாஇக்க அனில் ஹுலஃபா, அவர்களுடைய காலகட்டத்தில் நீ அனுபவித்த அந்த ரிலீஃபில் இருந்தோம், அதாவது பொறுப்புகளை பெரிய அளவில் சுமப்பதிலிருந்து தவிர்ந்து கொண்டதிலிருந்தும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவங்களுடைய காலகட்டத்தில் அதிகமாக ரிலீஃபாகவும் ரெஸ்ட்லையும் இருந்ததில் இருந்தும், அதே மாதிரி அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில், அவர்களோடு கன்சாலிடேட் ஆகிறதுல, அவர்களோடு ஒத்துப்போவதில் நீ சுணக்கம் காட்டியதிலிருந்தும், ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக இருந்ததிலிருந்தும் நாங்கள் இதை அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபி குல்லி தாலிக் துகாது கமா யுகாதுல் ஜமலுல் மஹ்ஷூஷ், இந்த எல்லா விவகாரங்களிலும் எல்லா நேரத்திலும் நீ ஒரு சுணக்கமான தயக்கமான ஒட்டகம் போல் இழுத்து செல்லப்பட்டாய். அதாவது கடிவாளம் இட்டு ஒட்டகத்தை இழுப்பது போல் நீ இழுக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வரான்னா, வேறு வழி இல்லாமல் நீ உன்னுடைய காரியத்தை வலிந்து நிர்பந்தத்தில் செய்யக்கூடியவராக இருந்தாய் அப்படின்னு. வலம் யக்குன் லி அஹதி மின்கும் அஷத்து ஹசதன் மின் கலீப்னி அம்மத்தே, உன்னுடைய தந்தை வழி மாமியார், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பேட்டர்னல் ஆண்ட்டினுடைய அந்த மரபில் வந்த நபருக்கு எதிராக நீ உன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்திய அளவுக்கு மற்ற இருவர் மீதும் நீ வெளிப்படுத்தவில்லை. அதாவது உஸ்மானுக்கு எதிராகத்தான் ஒப்பீட்டளவில் நீ 3 நபர்களுக்கு எதிராகவும் உன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்தினாலும், ஒப்பீட்டளவில் உஸ்மானுக்கு எதிராகத்தான் நீ அதிக அளவில் பொறாமையை வெளிப்படுத்தினாய். மின் கலீப்னி அம்மத்தி, அதாவது பனு உமையாவும் பனு ஹாஷிமும் உறவினர்கள். எந்த வழியிலனா, ஒரே தந்தையிலிருந்து வந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மூலமாக வந்தவர்கள். சகோதரனிலிருந்து தான் பனு ஹாஷிம் குலம் கிளை வருகிறது, அந்த சகோதரியிலிருந்து பனு உமையா கிளை வருகிறது. ஸோ அதை மீனிங்காக வச்சு தான் இவர் சொல்கிறாரு, உஸ்மான் உன்னுடைய தந்தை வழி மாமியாரனுடைய மரபில் வரக்கூடியவர், அவருக்கு எதிராக நீ அதிக அளவில் பொறாமையை வெளிப்படுத்தினாய் ஒப்பீட்டளவில் அப்படின்னு சொல்கிறாரு. வகான அஹக்கஹும் அல்லா தஃஅல பிஹி தாலிக், நீ உஸ்மானை நடத்திய விதத்தை விட மேலதிகமாக அதிகப்படியாக உஸ்மான் அதாவது உன்னிடமிருந்து எதிர்பார்த்தார். அதாவது உன்னுடைய புறத்திலிருந்து உதவியையும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அந்த மீனிங்கில் சொல்கிறாரு, எதிர்பார்த்தார். அதாவது அந்த அளவுக்கு நீ அவருக்கு யூ டின் கிவ் ஹிம் தி சப்போர்ட் வாட் ஹீ டிசர்வ்ஸ், கோஆர்டினேஷன் அந்த மாதிரி சொல்கிறார். சரிங்களா? அவருடைய தகுதிக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ப நீ அவருக்கு துணை நிற்கவில்லை. லி கராபத்திஹி, அவர் உன்னுடைய உறவினராக இருக்கிறதுனாலையும், வஃபதுலிஹி, அவருடைய ஃபதாயில்கள் வர்ச்சூஸ்னாலையும், நற்குணங்கள் நற்பண்புகள்னாலையும் நீ இதெல்லாம், அதாவது இதன் மீதெல்லாம் பொறாமை கொண்டவனாக நீ அவருக்கு என்ன அளிக்க வேண்டுமோ அதை அளிக்கவில்லை. ஃபகதஅத ரஹிமஹு அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவருடனான உன்னுடைய இரத்த உறவை துண்டித்து கொண்டாய். வகப்பஹ்த ஹுஸ்னா, அதே மாதிரி நீ அவர் செய்த நற்காரியங்களை எல்லாம் தீய காரியங்களாக மாற்றிவிட்டாய். வதஹர்த லஹுல் அதாவா, அவருக்கு எதிராக நீ பகையையும் வெறுப்புணர்வையும் வெளிப்படுத்தினாய், காட்டினாயின்னு சொல்கிறாரு. வஅப்தன்த லஹுல் கிஷ், அதாவது உள்ளபடியே நீ அவருக்கு செய்திருக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்புகளை விஷயங்களை நீ இன்டர்னலைஸ் பண்ணிட்ட, நீ மறைச்சிட்ட, அதை உனக்குள்ளால் நீ சுருக்கி கொண்டாய், அவரை நீ இந்த விஷயத்தில் ஏமாற்றி விட்டாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வ அல்லப்தன் நாச அலைஹி, மக்களை அவருக்கு எதிராக நீ தூண்டிவிட்டாய். ஹத்தா வரிபத்துல் ஆபாத்து இலைஹ் மின் குல்லி வஜஹ் வ குயிதத்தில் ஹைலு மின் குல்லி உஃபுக், அதாவது ஒரு
எலக்குவெண்ட்டான அரபி கவித்துவமான வாசகத்தின் மூலமாக ஒரு இமாம் அலியை பார்த்து சொல்கிறாரு, இதனுடைய விளைவாக, அதாவது உஸ்மானுக்கு நீ செய்த இத்தகைய எதிர்மறையான காரியங்களினுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா, மக்கள் நாலாபுறங்களிலிருந்தும் உஸ்மானுக்கு எதிராக கலகம் செய்வதற்கு குவிந்தார்கள். இது உஸ்மானை உள்ளபடியே காப்பாற்ற வர வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஆங்காங்கே பெரிய முட்டுக்கட்டையை, பிளாக்கேடை ஏற்படுத்தியது. வஷுஹிர அலேஹி சிலாஹ். அதன் பிறகு இப்பொழுது உஸ்மானுக்கு எதிராக ஆயுதங்கள் முளைக்கத் தொடங்கின, வெளிவரத் தொடங்கின. ஃபி ஹரமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மற்ற எல்லா இடங்களிலும் உஸ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பள்ளிவாசலில் இருக்கும் பொழுதே நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாரு. அதாவது உஸ்மான் அவர்கள் இது ஒரு கன்ஸ்பிரசி இல்லை, இது ஒரு சதி கோட்பாடோ இல்லைனா ஒரு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் ஒரு நேரேட்டிவோ இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பள்ளிவாசலுக்கு வழக்கமாக செல்லக்கூடியவராகத்தான் இருந்தார். அதாவது நபி பள்ளிவாசலிலேயே உஸ்மான் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் மக்களிடமிருந்து வந்தன. நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை கவர் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். அவருடைய வீடும் சரி, அவர் சென்ற பள்ளிவாசல்களும் சரி, அனைத்து இடங்களும் இறுதி காலகட்டங்களில் எதிர்ப்பாளர்களால், அதில் பிரசித்தமான பிரபலமான சஹாபாக்களே இருந்தார்கள், எதிர்ப்பை வெளிக்காட்டிய முஸ்லீம்களால் சூழப்பட்டிருந்தது. சரிங்களா? அப்போ நபி பள்ளிவாசலில் வைத்தே உஸ்மான் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள். அவருக்கு எதிராக கோஷங்களும் விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுப்பப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் ஆயுதங்களும் தூக்கப்பட்டன. ஆனால் இதை அலி அவர்களுக்கு எதிரான ஒரு நேரேட்டிவாக, ஒரு ப்ராப்பகேண்டாவாக செட் பண்ணுறதுக்கு இங்கே இதை ட்விஸ்ட் பண்ணி முஆவியா சொல்கிறாரு. உள்ளபடியே நடந்த நிகழ்வை அலி அவர்களுடைய கன்ஸ்பிரசி மாதிரி, அல்லது அலி அவர்களுடைய நடவடிக்கைகளின் விளைவுகள் மாதிரி, அல்லது அலி அவர்களால் தான் இவையெல்லாம் நடந்தன அல்லது ஏற்பாடு செய்யப்பட்டன என்பது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. ஃபகுத்தில மஅக்க ஃபில் மஹல்லா. அதை மாதிரி உஸ்மான் கொல்லப்பட்டார். எப்பொழுது என்றால், நீ அவருடைய சுற்றுப்புறத்தில், நீ அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் பொழுதே உஸ்மான் கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. வஅன்த தஸ்மஉல் ஹாஇஅ லா தத்ரஉ அன்ஹு பிகௌலின் வலா அஃஆல். நீ இந்த மாதிரியான, அதாவது நம்பிக்கையற்ற சொற்களையும் கலகமான குரல்களையும் கேட்டாய். ஆனால் நீ பாதிக்கப்படுபவர்களை காப்பாற்றுவதற்கு செல்லவில்லை, முயற்சி செய்யவில்லை. உன்னுடைய வார்த்தைகளை கொண்டும் செயல்பாட்டை கொண்டும், உன்னுடைய வேர்ட்ஸை வச்சும் நீ ப்ரொடெக்ட் பண்ணல, உன்னுடைய செயல்பாடுகளை வைத்தும் நீ பாதுகாக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. வல் அம்ரி யப்ன அபி தாலிப் லவ் கும்த ஃபீ ஹக்கிஹி மகாமன் தன்ஹன் நாஸ ஃபீஹி அன்ஹு وتقبه له محتبل منه ما عدل بك من قبلنا من الناس أحدا. என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக, அபூ தாலிபனுடைய மகனே, நீ உஸ்மானுடைய உரிமைக்காக நின்றிருந்தாய் என்று சொன்னால், உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லிம்களிடம் அல்லது பொதுவாக முஸ்லீம்களிடம் அவரவருடைய இடத்திலேயே நீங்கள் தரித்திருங்கள், நிலைத்திருங்கள். நீங்கள் மேற்கொண்டு இந்த விஷயத்தில் முன்னகராதீர்கள் என்று நீங்கள் கூறியிருந்தால், உஸ்மானுக்கு எதிராக வெகுமக்களினுடைய இந்த இயக்கத்தை நீங்கள் தடுத்திருந்தால், அல்லது அந்த இயக்கத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்திருந்தால், உஸ்மானுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடாது என்ற அந்த மக்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டிருந்தால், சரிங்களா, அந்த மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வலுவாக எடுத்திருந்தால், அந்த மக்களை அவர்களுக்கு என்ன தேவையோ, எதற்காக வந்திருந்தார்களோ, என்ன கோரிக்கையோ, அதில் இருந்து அந்த மக்களை நீங்கள் திசை திருப்பி இருந்தால், டிஸ்ட்ராக்ட் செய்திருந்தால், சுருக்கமாக உஸ்மானை கொலை செய்ய வந்தவர்களை நீங்கள் தடுத்திருந்தால், என்னுடைய கேம்பில் இருந்து ஒருவர் கூட உங்களுக்கு சமமானவர்கள் என்று நாங்கள் கோரியிருக்க மாட்டோம் அப்படின்னு. அதாவது என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டிருக்கும் முஸ்லீம்களில் ஒருவர் கூட உனக்கு சமமானவர்கள் நாங்கள் என்று கோரியிருக்க மாட்டோம் அப்படின்னு. மீனிங், உனக்கு எதிராக இப்பொழுது நாங்கள் செய்வதை நாங்கள் செய்திருக்க மாட்டோம். சரியா? இப்போ உஸ்மான் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் முஆவியா அவனுடைய பதவி நீடித்திருக்கும்.
முஆவியா வந்து வழக்கம் போல் தன்னுடைய பதவியை தக்க வைத்திருந்தால் அலி அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டிய, போராட வேண்டிய, சண்டையிட வேண்டிய தேவையே வராது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்கிறார். அதாவது அவர் முன்வைக்கக்கூடிய வாதம் ஒரு நியாயமான வாதம் மாதிரி மேம்போக்க அப்பீலிங்காக தெரிஞ்சாலும் பின்னணியில் அவர் வந்து சொல்ல வர்றது என்னுடைய பதவிக்கு இப்பொழுது ஆபத்து, மீனிங் முஆவியாவுடைய ஆளுநர் பதவிக்கு இப்பொழுது ஆபத்து, அதற்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஸோ அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இப்பொழுது உனக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஒரு சுற்றி வளைச்சி சொல்கிறார். உஸ்மான் இப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. உஸ்மான் உயிரோடு இல்லை அப்படிங்கிறதும், உஸ்மானுக்கு பிறகு நீ யார் வந்து ஹலீஃபாவாக வரக்கூடாது என்று நாங்கள் கருதி இருந்தோமோ அவரே ஹலீஃபாவாக வந்ததன் பிற்பாடு இதையெல்லாம் செய்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து வேறு விதமாக வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறார். ولا معها ذلك عنده ما كانوا يعرفون كبه من المجانبة له والبغي عليه. நீ அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் நீ வந்து என்னோடு இருப்பவர்கள் உனக்கு எதிராக சுமந்திருக்கும் அந்த கருத்துக்களை, பார்வையை வந்து நீ வந்து தவிர்த்திருப்பாய். ஆனால் நீ அப்படி செய்யலை. அதாவது உஸ்மானுக்கு ஆதரவாக நீ வந்து இந்த நிலைப்பாட்டை எடுப்பதை விட்டும் தவிர்ந்து கொண்டாய். وأخرى أنت بها عند أولياء ابن عفان ظنين. இது இன்னொரு விஷயமும் விவகாரமும் இருக்குது. உஸ்மானுடைய தரப்பை பொறுத்தவரை, அதாவது அவுலியா இப்னு அஃபான்னு சொல்லும்போது அஃபானுடைய மகன் உஸ்மானுடைய தரப்பினருக்கு நீ ஒரு சஸ்பெக்டாகவே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தாயின்னு. அவர்கள் வந்து எப்பொழுதுமே உன்னை வந்து ஒரு சந்தேக பார்வையில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது இவர் சொல்கிறது பனு உமையா, எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் உஸ்மான் அவர்கள் சலுகை செய்தார்களோ, உஸ்மான் அவர்களுடைய கோத்திர குடும்ப அங்கத்தினர்களாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவரை தான் இவர் வந்து மறைமுகமாக சொல்கிறாரு. அதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லும்போது முஸ்லீம்களும் அப்படி இருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் விதமாக சொல்கிறாரு. ஆனால் இவர் இது பூடகமாக சொல்கிறது பனு உமையா அந்த வம்சத்தை, கோத்திரத்தை, குடும்ப வட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அலி எப்பொழுதுமே ஒரு சந்தேக பார்வையிலேயே இருந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. ஈவாவுக்க கத்தலத்தஹு, அவரை கொன்றவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கிறாய் நீ. ஃபஹும் அதுதக் வயதுக் வ அன்சாருக், அவர்கள்தான் உன்னுடைய வலிமையான சதைப்பிண்டமாகவும் உன்னுடைய பலமாகவும் உன்னுடைய கையாகவும் உன்னுடைய ஆதரவாளர்களாகவும் இருக்கிறார்கள் இப்பொழுது. வகது பலகனி அன்னக தன்தஃபி மின் தமி உஸ்மான் வததபர்ரா மின்ஹு. இப்பொழுது எனக்கு செய்திகள் கிடைத்துள்ளன, செய்திகளின் காதுகளை எட்டியுள்ளது. அதாவது நீ வந்து உஸ்மானுடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த கொடுஞ்செயல் பாவத்திலிருந்து உன்னை நீயே விலக்கி கொள்ள பார்க்கிறாய், உன்னை நீயே நிரபராதி ஆக்கி கொள்ள பார்க்கிறாய் அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு கிடைத்திருக்கிறது. فَإِنْ كُنْتَ صَادِقًا فَادْفَعْ إِلَيْنَا قَتَلَتَهُ نَقْتُلُهُمْ بِهِ. நீ உண்மையிலேயே உன்னுடைய வார்த்தைக்கும் சொற்களுக்கும் உண்மையாளராக இருந்தால் நீ வந்து உஸ்மானுடைய கொலையாளிகளை எங்களிடம் அனுப்பு, உன்னுடைய கூட்டத்தை விட்டும் அவர்களை வெளியேற்றி எங்களிடம் அவர்களை அனுப்பிவை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நீ அப்படி அமுச்சு விட்டேன்னா இந்த இஷ்யூவை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம், அவர்களை வந்து தீர்த்து கட்டுவதன் மூலம், கொலை செய்வதன் மூலம் இந்த விவகாரத்திற்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டுகிறோம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துலையுமே ஒன்ஸ் அகெயின் அவர் வந்து இஸ்லாமிய நடைமுறையின்படியோ அளவுகோல்களின்படியோ வழிமுறைப்படியோ செயல்படவில்லை. அதாவது அவர்கள் மீது உரிய நீதி விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது முஸ்லிம்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டப்பூர்வ ஹலீஃபாவுனுடைய கடமை, அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆனால் இவர் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. நாங்கள் வந்து அவர்களை கொலை பண்ணுறோம், எங்கள்கிட்ட அனுப்பிவிடு, அந்த இஷ்யூவை நாங்கள் பார்த்துக்கிடுறோம், இந்த விவகாரத்திற்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவர்களை கொலை செய்வதன் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு ஒரு சட்டவிரோத கோரிக்கையை முன்வைக்கிறார். சும்ம நஹ்னு அஸ்ரஉ நாசு இலைக், அதற்கு பிறகு உன்னை நோக்கி வருபவர்களில்
விரைந்து வருபவர்களாக முதன்மையாளர்களாக நாங்களே இருப்போம். அதாவது உனக்கு அதற்கு பிறகு நாங்கள் விரைந்து பையத் கொடுப்போம் அப்படின்னு முஆவியா சொல்கிறாரு. வ இல்லா ஃபல் யக்குன் பைனனா ஓ பைனக ஸைஃப், அது நடக்காத பட்சத்தில் அல்லது அது நடக்கும் வரை உனக்கும் எங்களுக்கும் மத்தியில் வாள்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சண்டையிடுவதை தவிர, போரிடுவதை தவிர வேறு வழி இல்லை. வல்லதி லா இலாஹ கைருஹ் லனத்லுபன்ன கதலத உஸ்மான் ஃபில் ஜிபாலி வர்ரிமால் வல்பர்ரி வல்பஹர் ஹத்தா நக்துலஹும் அவு தல்ஹக்கு அர்வாஹுனா பில்லாஹ். எவனை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் உஸ்மானுடைய கொலையாளிகளை துரத்துவோம் அல்லது அவர்களை நோக்கி வருவோம். அவர்கள் மலைகளில் இருந்தாலும் சரி, பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, நிலத்தில் இருந்தாலும் சரி, கடலில் இருந்தாலும் சரி, எதுவரை என்றால் அவர்களை நாங்கள் கொல்வது வரை, அல்லது எங்களுடைய உயிர்கள் அல்லாவை சென்றடையும் வரை அப்படின்னு. இறுதியாக அவர் வஸ்ஸலாம் அப்படின்னு முடிக்கிறார். இதுதான் அவருடைய அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஆவியா எழுதிய கடிதத்தினுடைய இறுதி வாக்கியம். இந்த கடிதம் முழுமையாக என்னிடம் உள்ளது அரபியிலேயே. இந்த கடிதம் முஹம்மது இப்னு யஹ்யா அல் பலாதுரி அப்படிங்கிற ஒரு மூத்த முக்கியமான வரலாற்றாசிரியர்னுடைய ஆரம்பகட்ட வரலாற்று ஆவணமான நூலான அன்சாப் அல் அஷ்ராஃப் அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த கடிதம் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த கடிதத்தினுடைய ஆதாரபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரிஜினலாக அசல் அரபி மூலம் என்னிடம் உள்ளது. தேவைப்படுபவர்கள் கேட்டு பெறலாம். அன்சாபுல் அஷ்ராஃப் பிடிஎஃபாக இணையத்திலேயே இருக்கிறது, அரபிக், ஒரிஜினல் அரபிக். ஸோ அதில் இருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் முஆவியாவுடைய லெட்டர், வார்த்தைக்கு வார்த்தை, சரிங்களா, வரிக்கு வரி அப்படியே கூறி நான் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சொல்லியிருக்கிறேன். மொழிபெயர்ப்பில் சிக்கல் ஏற்பட்ட நேரத்தில் நம்ம சமகால ஆங்கில தஃப்சீர் அசண்டன் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர் இமாம் முஹம்மது அல் ஆசியினுடைய அந்த மொழிபெயர்ப்பை துணைக்கு எடுத்துக்கொண்டேன். ஸோ இது இலகுவாக புரியும் விதமாக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நான் உங்களுக்கு இதை மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு கூடுதலான பெரிய விளக்க உரைகள் தேவைப்படாத அளவுக்கு இந்த கடிதத்தில் முஆவியா அலிக்கு எதிரான தன்னுடைய வெறுப்பையும் பகையையும் எதிர்ப்புணர்வையும் தெளிவாகவே வெளிக்காட்டியிருக்கிறார். அதுபோக சட்டத்தை, தன்னுடைய ஷரியத்தின் வழிமுறைக்கு அப்பாற்பட்டு சட்டத்தை தன்னுடைய கையில் தன்னிச்சையாக அவர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இதிலிருந்து தெரியுது. இதனுடைய பின்னணியில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையும், அதாவது சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமும் ஒரு பீடிகையாக இவர் முன்வைத்தாலும், ஒரு பிரலியூடாக இவர் முன்வைச்சாலும், ஆரம்ப கட்டத்திலிருந்தே எந்த அளவுக்கு இவர் அலியை வெறுத்து வந்திருக்கிறார், அலியையும் அவருடைய குடும்பத்தாரையும் வெறுத்து வந்திருக்கிறார் என்பதும், அந்த வெறுப்புணர்வு தான் இவரை இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. வெறுப்புணர்வும் பகையுணர்வும் தான் இவரை இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த சூழலில் அவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையை ஒரு காரணமாக முன்வைத்தாலும், அவருடைய லெட்டரில் அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளை, அலியினுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் அவர் மேற்கோள் காட்டுவதில் இருந்தே எப்படி பார்த்தாலும் ஒருவேளை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையாக மரணித்து, அவருடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய மரணத்திற்கு யாரும் காரணமாக இல்லாமல், அவர் கொலை செய்யப்படாமல் இருந்து இயற்கையாக மரணித்து, இயல்பாக அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் முஆவியா இந்த நிலைப்பாட்டை தான் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்மளை இந்த ஒரு நிலைப்பாடு தள்ளுது. இந்த ஒரு லெட்டரில் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அவருடைய வெறுப்புணர்வும் பகையும் நம்மை தள்ளுகிறது, சரிங்களா. அதுலேயும் குறிப்பாக அந்த லெட்டரில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தா தெரியும். இந்த லெட்டரில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய, வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்களில் இருந்து அவர் அலி அவர்களை தலைவராகவோ ஹலீஃபாவாகவோ இமாமாகவோ கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவர் தன்னை தான் ஒரு அத்தாரிட்டியாக,
ஒரு தலைவராக ஒரு ஹலீஃபாவாக நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் வருது. தன்னை ஒரு அத்தாரிட்டியாக, ஒரு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக, ஹலீஃபாவாக நினைத்து கொண்டு, அதாவது விவகாரங்கள் நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த ஒரு பாதையில் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸில் இது போகணும் அப்படின்னு இவர் கருதுறாரு. அவர் ஹலீஃபாலாம் இல்லை, அவர் தலைவரும் இல்லை, இமாமும் இல்லை, அதெல்லாம் நான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, அங்கீகரிக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் எப்படி இந்த விவகாரத்திற்கு தீர்வு வரணும்னு முடிவெடுத்திருக்கிறேனோ அதன்படி தான் தீர்வு வரணும், இப்போ நான் வச்சே தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். சரிங்களா? அவரை இப்போ அலி அவர்களை ஒரு ஹலீஃபாவாக இவர் ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படிங்கிறதும், இஸ்லாமிய ஷரியத்தையும் அதனுடைய சட்டத்தையும் வழிமுறைகளையும், எந்தெந்த விவகாரங்களுக்கு எந்தெந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் பொருட்படுத்தலை அப்படிங்கிறதும் இதிலிருந்து தெரியுது. ஆக இது நம்ம எதிர்பார்த்தது தான். இதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். சரிங்களா? அஃப்கோர்ஸ் ஒரு மறுமொழி இருக்குது இதுக்கு. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த உரையில் பார்ப்போம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதிலை. அதை இப்போ நம்ம பேசினோம்னா அதுக்கே இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கும். வரிக்கு வரி நம்ம மேற்கோள் காட்டி மொழிபெயர்த்து சொல்கிறதா இருந்தால். ஏன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு முஆவியா இந்த கடிதத்தில் எழுப்பிய ஒவ்வொரு இஷ்யூவையும் அட்ரஸ் செய்து அதற்கு பதிலளித்திருப்பார்கள். ஸோ அது மக்கள் முன்னால் நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு, ஏன்னா இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடந்த இரண்டாம் உள்நாட்டு போருக்கு, மிகப்பெரிய போருக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். ஸோ இதெல்லாம் மக்கள் முன்னால் நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக எந்த விதமான இடைத்தரகர்களும் தலையீடுகளும் இல்லாமல், எந்த விதமான முகவர்களோ இடைத்தரகர்களோ இல்லாமல், முஸ்லீம்கள் தாங்களாகவே சிந்தித்து இந்த விஷயத்தில், விவகாரத்தில் யார் பக்கம் சத்தியம் இருந்தது, யார் பக்கம் அசத்தியம் இருந்தது என்பதை, யார் சரியான நிலைப்பாட்டில் இருந்தார்கள், யார் தவறான வழிகேடான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் இதில் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வார்கள், கண்டுகொள்வார்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம். இதற்கு முன்பு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் 6 பாகம் பேசியிருக்கிறேன். இது 7வது பாகம். அந்த 6 பாகங்களையும் பார்க்காதவர்கள் நிச்சயமாக பாருங்கள். பார்த்துவிட்டு தான் இந்த பாகத்தை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையையும் பாருங்கள். கிட்டத்தட்ட 20 பாகங்களுக்கும் மேலே நம்ம பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த உரையில் சந்திப்போம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅஹ் வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்னா இஜ்தினாபஹ். اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا جعلنا من الذين يستمعون القول فيتبعون أحسنه. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وصلى الله على محمد وآله وأصحابه وأهل بيته الطيبين الطاهرين. والسلام من الله عليكم ورحمة منه وبركاته.